ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாவோட ஒரு பக்கம் கரை 3 ஷாட் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களும் ஆசிரமத்துக்கு போயிருப்பீங்க. அங்கே அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்க, அங்கே ஆரியன் வந்திருப்பான். அவனை பார்த்ததும் உங்களுக்கு அவனை யாருன்னே உங்களுக்கு தெரியல. அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டுருக்க, அந்த கிறுக்கன் தான் அவங்கக்கிட்ட வந்ததுமே உங்களை பார்த்து அப்படியே டார்லிங் அப்படின்ட்டு அவனுக்கு உங்களை தெரியும்ல. ஸோ அதனால் வந்துட்டு நீ நல்லா இருக்கேன்னு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவங்கக்கிட்ட பேச ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுங்க. இவன் யார் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறான்? அதெல்லாம் தாண்டி அவன் சொன்ன விஷயங்கள் அடுத்தடுத்து அவன் பேசினதெல்லாம் கேட்டு உங்களுக்கு தலை சுத்தாத குறை தான். இவனை நான் லவ் பண்ணனா, அப்புறம் அங்கே போனேண்ணா, நான் இவனை பார்த்தேண்ணா, என் கூட இருந்தவர் யார், அப்போது என் கனவில் வருது நான் யார், எதோ தோண அப்படியே கிருன்னு வருது. அந்த கிறுக்கனை நிப்பாட்டாமல் நான் ஸ்டாப்பாக அன்றைக்கி கூட்டின்னு வந்தில, அவரை கல்யாணம் பண்ணிட்டியா, சொல்லவே இல்லை அப்படி இப்படின்னு. நான் நீ தான் பேசல, அவரெலாம் எங்கள் கூட கான்டாக்டில் தான் இருந்தார், நல்ல மனுஷன் அப்படி இப்படின்னு பேச உங்களுக்கு தலை கிருட்டுன்னு வருது. இந்த 4 வருஷமாக ஏன் எங்கள் கூட கான்டாக்டில் இல்லை அப்படி இப்படின்னு கேள்வியாக கேட்டு கொலையாக கொள்கிறான். இங்கே உங்களுக்கோ அதுக்கு மேலே முடியல. அப்படியே நீங்கள் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் பார்க்குறீங்க சுகாவோ நீங்கள் ஒரு மாதிரி தலையை இது பண்ணிவிட்டு பின்னாடியே நகரத்தை பார்த்து தான் அவர் உங்களை நோக்கி வர. அந்த மனுஷனை பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு கண்ணுக்குள்ளே ஏதேதோ நினைவுகள் இப்போ தான் அப்படியே பழைய நினைவுகள் ஃப்ளாஷ்லாம் அடித்து அப்படியே ஞாபகம் வர. அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு ஷேடோ மாதிரி வந்துட்டு இருந்த நினைவுகள்லாம் நல்லா கிளியராக உங்கள் கனவுல நினைவில் இத்தனை நாள் இருந்தது இவர் தான் அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ அப்படியே அவரே பார்க்குறீங்க. அப்படியே தலை கிருட்டுன்னு வர அந்த உச்சிலேருந்து அப்படியே வந்துட்டு சறுக்கி விழுறீங்க. நீங்கள் கரெக்டாக விழுவும் போது ஓடி வந்து சுகா வாங்கினு ஆரியனை பிடிச்சி தள்ளிட்டு அவன் ஷாக்கில் டார்லிங் அப்படின்னு அவன் பார்க்குறான். அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து இந்த மனுஷன் அப்படியே கையை பிடிக்க அப்படியே அவரோட கையில் நீங்கள் தொங்கிட்டு இருக்கீங்க. பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அலறீங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கையை பிடிச்சிட்டு நீங்கள் குழந்த மாதிரி அழுக. ஒன்றும் ஆகாதுடி, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், உன்னை ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றி பத்திரப்படுத்தி வச்சா ஏண்டி அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகாவோ உனக்கு ஒன்றும் ஆகாது, என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன், கையை பிடிச்சிக்கிட்டு மேலே வா அப்படின்னு உங்களை அப்படியே 2 கையும் பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. உங்களால் முடியல, அவரும் சேர்ந்து விழுந்துருவாரோன்னு உங்களுக்கு பயம். என்ன விட்டுருங்க, நீங்கள் போங்க அப்படிங்க. வாயம் மூடு, உன்னை விட்டுட்டு எங்கேயும் நகர மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மனுஷனும் அப்படியே உங்களை பிடிச்சி எடுத்துட்டு ஆரியன் பதட்டத்தில் ஐயோ டார்லிங் அப்படின்னு எங்கிட்ட பாஞ்சிட்டுக்கா, டெக்கு பிடிச்சி இல்லடாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்துறாரு. ஆரியனோ ஆயோ எனக்கு கையும் இல்லை காரம் இல்லை, இருங்க என் டார்லிங்கை கூட்டிகிட்டு வரேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து குடுன்னு ஓடுறான். சரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாது பிடிச்சி தூக்கலாம் ஆடிட்டு லூசு பையன் அவன் சேர்த்து தூக்கியிருந்தா கூட தூக்கியிருக்கலாம். அந்த லூசு ஓடவும் சுகாவோ உங்களை விடாமல் அப்படியே 2 கையும் பிடிச்சிருக்க. சுகாவுக்கு வந்து விழுந்ததில் அப்படியே வந்து கையில் அடிபட்டுருச்சு. அந்த முட்டி பேந்து அப்படியே பிளட்டு கொட்டுது அவர் கையிலேருந்து. அப்புறம் அந்த பிளட்டை கூட இது பண்ணிக்காமல் உங்களே பிடிச்சிக்கிட்டு இருக்க. உங்கள் மேலே தான் அந்த பிளட்டு சொட்ட நிமிந்து பார்க்குறீங்க. அவர் ஷர்ட்டெல்லாம் அந்த கை சைடு நனைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு பிளட் வந்துட்டுருக்கு. நீங்களும் பயந்துடுறீங்க. உங்கள் கை என்ன விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் கதற அவரோ கேட்கல. வாய மூடுறி, உன்னை காப்பாற்றாமல் இந்த உயிர் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை, அப்படி போனால் 2 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அவர் யாரோட ஹெல்ப் இல்லாமல் அந்த மனுஷனே அவங்கள அப்படியே மேலே தூக்கி இந்த பக்கம் இழுத்துடுறாரு. அப்படியே வந்து தொப்புன்னு அவர் மேலே விழுக அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே படுத்திருக்காரு. கை 2 இப்போ அப்படியே பேன் வச்சுட்டு உங்களை தூக்கி நெஞ்சு மேலே போட்டுட்டு அப்படியே படுத்திருக்க. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவங்களுக்குள்ள இன்னும் நினைவுகள் கடைன்னு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி வருது. அப்படியே பார்க்க அவரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கை நடுங்க. அவர் ஃபேஸை அப்படியே தொட்டு சீனியர் அப்படிங்கிறீங்க. அவரும் உங்களை டக்குன்னு பார்க்க அப்படியே மயங்கிடுறீங்க. ஹிரான்னு அந்த மனுஷங்களை போட்டு அவர் கை ரத்தம் ஒழுகிட்டுருக்கு. அந்த கையாலே அவங்க மூஞ்சிலலாம் தட்ட அப்படியே வந்துட்டு உங்கள் ஃபேஸ்லாம் இப்போ வந்து அவரோட பிளட்டு தான் அப்படியே தட்டிகிட்டு இருக்க. எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. ஸோ பார்த்தவங்களாம் பதறிடுறாங்க. உங்கள் ஃபேஸில் வந்து பிளட்டாக இருக்குது, அவர் கையிலே இருக்குது, என்னமோ ஏதோன்ட்டு ஓடி வர. அந்த ஆரியன் ஓடி வந்து ஐயோ டார்லிங்க்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா, இவருக்கு தான் அடிபட்டு ரத்தம் வருது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, இவளுக்கு தான் என்னாச்சுன்னு தெரில, ஹீரா என்னை முழிச்சு பாருடி அப்படின்னு அப்படியே வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காரு சுகா. மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இவருக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், ஒவ்வொரு தடவையும் சாவின் விளிம்புக்கு போயிட்டு வரானே, ஏன் கடவுளே இப்படி அப்படின்னு இருக்குது. ஸோ சுகா அப்படியே கதறாரு. அவருக்கோ அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த மதர் கூட ஓடி வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு நிலமே
கர்த்தர் உங்கள் கூடயே இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜெய் அப்போ நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு வர சுகாவோ இல்லை நான் தான் தூக்குவேங்கிற மாதிரி உங்களை அந்த நிலமையில விடாமல் அப்படியே கையில் ஏந்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் ஜோ வண்டி எடு அப்படிங்கிற ஜேகே நீ எல்லாத்தையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே கூட்டிகிட்டு ஓட அயான் குட்டினா பாவமா அப்படியே வந்து மம்மி அப்படின்ட்டு அழ ஆரம்பிக்க ஜோ ஒய்ஃபோ கண்ணா நான் இருக்கேன் மம்மி இருக்கல அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் தூக்கிக்கிட்டு சமாதானப்படுத்த மற்ற எல்லாத்தையும் ஜேகே வந்துட்டு உங்களெல்லாம் வீட்டில் விட்டுரு அப்படின்னு கூப்பிட இல்லைப்பா இப்படி நிலமையில விட்டுட்டு நாங்கள் வரல நாங்களும் ஹாஸ்பிட்டலே வரோம் அப்படிங்கிறாங்க அத்தை. அவங்க அம்மாவும் அம்மா கண்ணா சுகா தனியாக போயிருக்கான் இந்த நேரத்தில் கூட இல்லாமல் எப்படி அப்புறம் எதுக்கு நம்ம ஃபேமிலின்னு நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வேணால் வீட்டில் விட்டுரு நான் மாட்டேன் நானும் போக மாட்டேன் மாமா நானும் வரேன் அப்படின்னு ஜேகே ஒய்ஃபும் ஒய்ஃபும் ஆமாம் ஜங்குக் நானும் போக மாட்டேன் எங்கள் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்களும் வரோம் அப்படின்ட்டு யாருமே வீட்டுக்கு போக மாட்டேன்னு எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி ஜேகேவோ வேறு வழி இல்லாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரான். ஸோ சுகா அப்படியே அவங்கள கையில் தூக்கிட்டு ஓடி வர ஆரியனும் அவனோட டார்லிங் கூட ஒன்றா தான் வராங்க. ஸோ அவங்களும் வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அப்படியே சுகா அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி கத்துறான். எப்பவும் வர அதே ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்களும் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்க எப்பவும் போல் மயங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனவங்களும் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்க எங்கள் சுகா அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்தா ஜெயப்போ ஒன்றும் ஆகாது பிரதர் ஒவ்வொரு தடவையும் இப்படி தாண்டா நடக்குது எனக்கு பயமாக இருக்குது அவளுக்கு நினைவு வரலாட்டியும் பரவாயில்ல அவள் உயிரோடு இருந்தால் அதுவே போதும் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு அதுவே போதும் அவள் மயங்கத்துக்கு முன்னாடி சீனியர்னு சொன்னாடா எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்ட்டு சுகாவோ ஜெயப்பை கட்டி பிடிச்சி ஓனு கத்துற மொத்த குடும்பம் வந்துடுது. அப்படியே வந்தவங்களோ சுகா அழுறதை பார்த்து அவங்களால முடியல. ஏன்னா ஒத்த பையனா இந்த ஃபேமிலிக்கு நிறைய வந்து அவன் செஞ்சுருப்பான். அவன் வந்துட்டு தலையெடுத்து வந்து பிஸ்னஸை நடத்த ஆரம்பிச்சு தான் அவங்க சொத்து ஒரு மதிப்பை விட இப்போ 2 மடங்காக பெருகி நிற்க காரணமே அவன் தான். அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு அப்படியே இல்லாமல் அவன் தான் எடுத்து எல்லாத்தையும் நடத்த ஆரம்பிச்சிருப்பான். பிஸ்னஸை நிறைய வந்து டெவலப் பண்ணி ஓஹோன்னு கொண்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் ஜேகேன்னு தனித்தனியாக அவங்கவுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டார்டிங் புள்ளி சுகா தான். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். தன்னோட ஆசைகளை காதில் கூட மறைச்சி வச்சு அதுக்குன்னு ஒரு ஏஜ் வந்தால் சொல்லிக்கலான்னு அப்படி ஒரு டிசிப்ளினோட எழுந்த பையன் அவனோட லைஃப்பில் இவ்வளோ கஷ்டமாக அவன் ஆசைப்பட்டது அந்த ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு அவனுக்கு கிடைச்சும் வாழை கொடுத்து வைக்கலன்னு கஷ்டப்படுறாங்க. அதுவும் சுகா அத்தையோ கண்ணா மன்னிச்சிருப்பா அப்படின்னு காலவத்தோட போக அவங்க அத்தை அப்படின்ட்டு ஏன் அத்தை இருக்கிறது பத்தில் நீங்கள் வேறு அப்படின்ட்டு அவன் அழுவ இல்லை கண்ணா என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுப்பா நான் தான் என் பொண்ணை நீ கட்டிக்கலையேங்கிற ஆதங்கத்தில் ஏதோ வாயில் வந்ததெல்லாம் பேசிவிட்டேன் நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னுலாம் அதுதான் பழிச்சிருச்சோ எனக்கு பயமாக இருக்குது கண்ணா இல்லை நான் பாவி அவங்க தலையில் அடிச்சுட்டு அலறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன் கண்ணா உனக்கு அப்படி பேசியிருக்கக்கூடாது தாயில்லா பிள்ளடா நீ என்ன தாயாக நினச்சி தானே வளர்ந்துருப்பீங்க உங்களை நான் அவசரப்பட்டு வாய் வார்த்தைன்னு இல்லாமல் அப்படி சபிச்சிட்டேனடா ஐயோ என்னால் நம்பவே முடியலையே என் வார்த்தை பழிச்சிருச்சா என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு அவங்க கதறி அழறாங்க. அவங்க அப்பாவோ வந்து கன்னத்துலேயே அவங்களுக்கு 4 விடுறாரு. ஸோ அவருக்கும் அவ்வளோ கோவம். ஸோ அத்தா ஹஸ்பண்ட் வந்து பொழிர் 4 விட்டு எல்லாம் உன்னால தான் எனக்கு தெரியும் நீ அன்னைக்கு அவ்வளோ பேசும்போதே சொன்னேனே ஒரு வார்த்தை ஒரு மாதிரி இருக்காது பழிச்சிருன்னு கேட்டியா இன்றைக்கி இவங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படும் போது எவ்வளோ வருத்தமாக வேதனையாக இருக்குது உன் பிள்ளை கஷ்டப்பட்டுச்சுன்னு கேள்விப்படும் போது எவ்வளோ கதறினேன் இப்போ நடக்கிறத பார்த்தில அப்படின்னு அடிக்க அப்பா அப்படின்ட்டு வந்து ஜேகே ஒய்ஃபும் தான் தடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படிலாம் இருக்காது மற்றவங்களும் அதான் சொல்கிறாங்க சுகாவோ மாமா எதுக்கு அத்தை அடிக்கிறீங்க அத்தை எனக்கு அம்மா மாதிரி அம்மா திட்டினா பிள்ளைங்களுக்கு பழிச்சிருமா என்ன அந்த மாதிரி தான் அத்தை திட்டிலாம் எனக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படிங்க ஐயோ கண்ணா அப்படின்னு கதறி அவங்க அவனை கட்டி பிடிச்சிட்டாளுங்க. அத்தை என் பொண்டாட்டி வந்துருவாளா அத்தை அப்படின்னு அவன் கேட்கும் போது நிஜமாக அந்த மனுஷி உடஞ்சிடுறாங்க. ஐயோ கண்ணா வந்துடுவாப்பா அவளுக்கு ஒன்றும் ஆகாது என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது அவளும் என் பொண்ணு தான் நான் வாய் வார்த்தைக்கு சொல்லலை என் மகளாக மட்டும்தான் வந்ததுன்னு நினச்சிட்ருக்கேன் இனியும் அப்படி தான் நினப்பேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கை நாசமாக பொண்ணு நான் நினப்பேன்னா ஆதங்கத்தில் 2 வார்த்தை விடுவேனே தவிர அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை கண்ணா கண்டிப்பாக வந்துருவாப்பா என் பொண்ணு திரும்பி வருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சமாதானப்படுத்த சுகாவும் வந்துட்டு முழுசாக மனசை உடஞ்சி போயிட்டாருன்னு சொல்லலாம். அப்படியே அவருக்கு ஏன்னா
டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்களுக்கு நினைவு வரத்துக்கு வந்துட்டு வெறும் ஒரு 10% வாய்ப்பு இருக்குது. அப்படியுமே நினைவு வந்துச்சுன்னா அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எந்த நினைவையும் கொடுக்கக்கூடாது. மூளையில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய டாக்டர்ஸை காட்டாமையாக இருந்திருப்பான். எல்லா பக்கமும் காட்டினதில் எல்லாரும் சொன்னது ஒரே விஷயம், இந்த ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா அவங்களோட உயிர் பிழைக்க 10% தான் வாய்ப்பு இருக்குது. மீதி 90% வந்து எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் சுகா இந்த 4 வருஷமாக கூட ட்ரீட்மெண்ட்டும் ஒரு மயிறு ஒன்று மண்ணும் வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, என் பொண்டாட்டி உயிரோடு இருந்தால் போதும், என்னை பற்றியோ என் பிள்ளைய பற்றியோ நினைப்பே இல்லாட்டியும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி எங்கள் கண்ணு முன்னாடி அவள் உயிரோடு இருக்கணும், அது போதுன்னு தான் அவன் சொல்லியிருப்பான். மற்ற எல்லாருமே வந்து எவ்வளவோ எப்பா வேறு பக்கம் டாக்டர்கிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்ல, வேணாம், எனக்கு என் பொண்டாட்டி உயிர் தான் முக்கியம், அவள் உயிரோடு இருந்தால் போதும், அவள் என் கூட தான் இருக்கணும்னு இல்லை, அவளுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே இருக்கட்டும், நினைவே வர வேணாம் அப்படின்னு தான் சொல்லி அவன் ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் உங்கள் உயிரில் அவன் விளையாடணும்னு நினைக்கவே இல்லை. அதனால தான் இத்தனை வருஷமாக விட்டே வச்சுருந்துருப்பான். அவன் ஃபோர்ஸ் பண்ணி கூட எதையுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் போன இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பானே தவிர ரொம்பவும் டீப்பாக அவங்கள்ட்ட வந்து எதையுமே ஞாபகம் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கவே மாட்டான். ஃபேமிலியோடு அவன் இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த நினைவுகள் வரலையோ என்னமோ, இது வரைக்கும் வரவும் இல்லை, வரலாட்டையும் பரவாயில்லைங்கிற மனநிலையில் வந்திருப்பான். ஏன் அயான்கனா கூட நீ மம்மின்னு கூப்பிடும்போது ஏன் கூப்பிட்ற என்னன்னு ஏதாவது கேள்வி கேட்டால் மம்மி இல்லை கூப்பிடணுன்னு தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லியிருக்கண்ணா, மம்மி நீங்கள் தான்னு சொல்லிடாதப்பா, மம்மி நம்ம கூட இருந்தாலே போதும்ல அப்படின்னு அவன்கிட்டையும் பக்குவமாக சொல்லி புரிய வச்சு தான் வச்சுருப்பான். இந்த அளவுக்கு ஒருத்தன் உங்கள் மேலே லவ்வை வச்சுட்டு உட்காந்துட்ருக்க, உள்ளுக்குள்ளே உங்களுக்கோ மண்டக்குள்ளே அவனை பற்றின பழைய நினைவுகளாக ரீகலெக்ட் ஆகும்போது தலை வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதில் தான் மயங்கியிருப்பீங்க. ஸோ டாக்டர்ஸ் உங்களை செக் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இப்போ திரும்பவும் வந்து உங்கள் பிரெயின் வந்து டெட் பொசிஷனில் தான் இருக்குது, எப்போ வேணாலும் ரெக்கவர் ஆகலாம், ஆகாமே போகலாம். ஓகே, இப்போ சடனாக வந்து இந்த ஆப்ரேஷன் முக்கியம், அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் பொழைப்பீங்க, இல்லைன்னா இல்லைங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ டாக்டர் வந்து வெளியில் எப்போவும் அவர்கிட்ட தான் வந்துட்டு பார்த்துட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஜின்னோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா தானே காப்பாற்றி வந்துட்டு அவர் வந்து மூலிகை அதை வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அவருமே அதே தானே சொல்லியிருப்பார். ஸோ தானாக தான் வரணும், எந்த ஒரு இதையும் நம்ம திணிக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மனுஷங்கிட்டையும் போய் காமிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலும் கூட அவங்களோட மெடிசன்ஸில் தான் இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜின்னோட அப்பாவுக்கும் மாமனாருக்கும் இதை பற்றி தெரியுங்கிறனால அவருக்கும் டாக்டர் கால் பண்ணி அவரையும் வர சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சுகா, ஜின்னு மாமனார், ஜின்னு அவர் ஒய்ஃபு, அப்புறம் டாக்டர்னு எல்லாம் உட்காந்துருக்க. சுகா அப்படியே வந்துட்டு தலை குனிஞ்சு உட்காந்துருக்காரு. அவருக்கும் வந்துட்டு இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படி நிமிர்ந்து கேட்க, வேறு வழி இல்லைப்பா, இப்போது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இவ்வளோ வருஷமாக நீங்கள் பயந்துக்கிட்ட உங்களுக்கு எதுவும் ஆயிரும்னு தள்ளி போட்டே இருந்துட்டீங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், இது வாழ்வா சாவான்னு, நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான், அதான் நீங்கள் அதுக்கு 90% வாய்ப்பு இல்லைங்கும் போது அதுக்கு நிறையா சான்சஸ் குறைவு தான், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நீங்கள் வச்சு விளையாட என் பொண்டாட்டி நான் பொம்மையா, இல்லை அவளுக்கு மெமரி வரலாட்டியும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியை காப்பாற்றி கொடுங்க, படித்தவர் நீங்கள், உங்களுக்கு புரியுதா இல்லையா, இந்த ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், இல்லைனா அவங்க இப்படியே தான் இருப்பாங்க, எப்படி இப்படியே படுத்த படுக்கையே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா, ஐயோ அப்படின்ட்டு சுகா தலையில் கை வைக்க, இப்போ சின்ன மாமனாரோ எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ட்ரீட்மெண்ட்டும் ஸ்லோவாக தான் இருக்கும், அப்படியே படுத்த படுக்கையாக வச்சு மறுபடியும் முதல்லேருந்துங்கிற மாதிரி உங்களை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்க போகிறீங்களா, எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ரிஸ்க் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜின்னு ஒய்ஃப் ஜின்னும் கூட அது ஏன் மாமா நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜின் ஒய்ஃபும் கேட்க, ஜின்னும் கூட பிரதர் வால்வோ சாவோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு ஆரியன் கதவை தந்துட்டு உள்ளே வரான். அப்படியே ஆரியன் சுகாவை பார்க்க, ஆரியனும் என்ன தான் ஆச்சு என் டார்லிங்க்கு, சொல்லு ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்டே கேட்க, இப்போ தான் சுகா நடந்ததெல்லாம் சொல்ல ஆரியனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ டாக்டர் சொன்னதையும் சொல்லி, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைடா, 10% மட்டும் உழைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு என் ஹீரா வேணும், அவன் மேலே நான் உயிரை வச்சுருக்கேன், உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆரியனும் ஹேண்ட்ஸம் எனக்கு புரியுது ஹேண்ட்ஸம், இதுக்கு ஒரு வழி இருக்குது, நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிற மாதிரி சுகா பார்க்க, சுகாக்கோ இப்போ எப்படியாவது உங்களை காப்பாற்றினா போதும், அதுக்கு யார் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயார், அந்த மனநிலையில் தான் இருக்கார். ஸோ அவரும் ஓகேன்னு சொல்ல அப்படியே வந்துட்டு டார்லிங் அப்படின்னு ஆரியன் கூப்பிட்டதும் அவனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் ஸோ உள்ளே வராரு. ஸோ அவர் பார்த்தா, இது ஜேம்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, ஏன்னா ஜேம்ஸ் ஒரு ஃபேமஸ் டாக்டர், நீங்கள்லாம் நெட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்களே டாக்டர் ஜேம்ஸ், அது இவர் தான், எங்களோட சில ப்ரைவேட்
ப்ரைவசிக்காக நாங்கள் எங்களை பற்றி வெளியில் சொல்கிறதில்ல. அதில் ஜேம்ஸ் யாருங்கிறது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் ஃபேஸை ரிவீல் பண்ணதில்லை. பட் எல்லாரும் சொல்கிற தி வேர்ல்ட் நம்பர் 1 பெஸ்ட் டாக்டர் ஜேம்ஸ் இவர் தான் அப்படின்னு ஆரியன் சொல்ல. ஆக்சுவலி அதான் ஜேம்ஸ் வந்து ஒரு பெரிய டாக்டர், எல்லாரும் தேடிட்டு இருக்க ஒரு டாக்டர்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு இதாக உள்ளவன் வந்துட்டு அவன் ஒரு கே. பட் இது வெளியில் தெரிஞ்சால் அவனை பற்றி தப்பாக பேசுவாங்க. அப்படிங்கிறத தாண்டி இதனால் வந்து யாரும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இது எடுத்துக்கலைன்னா அவங்களோட உயிரினத்துக்காக அந்த மாதிரி சில பல விஷயத்தினால அவனுங்க வந்து மறைச்சி வச்சுருக்கானுங்க தவிர பட் ரொம்ப நல்லவனுங்க தான். கே கப்பிள்ஸ் எல்லாரும் நல்லவங்களும் இல்லை, எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை. ஸோ இந்த கதையிலேயே உங்களுக்கு அதை புரிய வைப்பேன். ஏன்னா இதில் சில பல விஷயங்கள் நடக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் போக போக. அப்புறம் இதில் நிறைய கருத்துக்கள் சொல்லணும்னு நினச்சேன். அது 1-2 சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ரீச் ஆச்சா தெரியல. பட் நான் சொல்லும் போது இது ஆமாம்ல அப்படின்னு தோணுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வினை விதத்தன்னு வினையாக இருப்பான், திணை விதத்தன்னு திணையாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் கிடைக்கும். நம்ம நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். இங்கே அத்தைன்னு இல்லை, ஒவ்வொரு அம்மாக்களும் தான் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு அடுத்தவங்கள வந்துட்டு கெடுக்கணும்னு சின்னதாக நினச்சா கூட அது அவங்களுக்கே வரும். அதுவும் அடுத்தடுத்த ஸ்டோரியில் ஏன் அப்படி சொன்னேன்னு புரிஞ்சுக்குவீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வச்ச ஸ்டோரியில் வச்சு சொல்லணுன்னா, ஜின்னோட ஒய்ஃபை ஏற்றுக்காத ஜிமின் மாமியார் இருக்காங்கல்ல, ஜின்னோட அம்மா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பொண்ணோட லைஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அதை பார்த்து அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அடுத்தவங்களுக்கு நம்ம தீங்கு நினச்சா அதான் நடக்கும். இன்னொரு விஷயம் காமிச்சிருப்பேன், ஹயாங் லைனும் சரி மேக்னா லைனும் இல்லை வரப்போகிறது அப்படி தான் இருக்கும். மேக்னா லைன் பொறுத்த வரைக்கும் லவ்வை பற்றி அவனுங்க வந்துட்டு பெருசாக எடுத்துக்காமல் இருப்பானுங்க. ஸோ அவனுங்க ஒய்ஃப் எந்த அளவுக்கு அவனுங்க இக்னோரே பண்ணாலும் லவ் பண்ணுறாங்கங்கிற லவ்வை தான் காட்டியிருப்பேன். அதே மாதிரி ஹயாங் லைனில் கேர்ள்ஸ் வந்து அவங்க லவ்வை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க, பாய்ஸ் வந்துட்டு அவங்க மேலே எந்த அளவுக்கு லவ்வை காட்டுறாங்க அப்படின்னு. லவ் இங்கே நிறைய வகையில் காமிக்க போகிறேன். ஸோ 7 விதமான லவ், ஒன்றும் ஒவ்வொரு ரகமாக தான் இருக்கும். உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லவ்வும் ஒவ்வொரு மாதிரி. கோவப்படுற லவ்வும் இருக்குது, சாந்தமாகிற லவ்வும் இருக்குது. ஏன் நல்லவங்களை மட்டும் தான் லவ் பண்ணுமா, கெட்டவங்கள லவ் பண்ணக்கூடாதா? கெட்டவங்க மீன்ஸ் கெட்டவங்க இல்லைல்ல. ஸோ லவ்வுங்கிறது அந்த நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் பார்க்காது. லவ்வுங்கிறது கொடுக்கறது மட்டும் இல்லை, எடுக்கவும் செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த லவ்வை நிறையா காட்டணும்னு நினச்சி காட்டியிருக்கேன். சாஃப்டான லவ், ஹார்டான லவ்னு நிறைய லவ் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த கர்மா நம்ம ஒன்று செஞ்சால் அது கண்டிப்பாக நமக்கு வேறு வகையில் திருப்பி அடிக்கும். ஸோ சுகாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இருந்தாலும் அது இந்த ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் கேட்குறான் ஜேம்ஸோ. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ பழைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு 2 பேருமே அவர்கிட்ட கலந்து பேசுகிறாங்க. அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, அந்த ஆப்ரேஷன் பற்றி எந்த அளவுக்கு வந்து இது கிரிட்டிக்கலாக இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஜேம்ஸோ அடுத்த நிமிஷம் சுகாவை பார்த்து நம்ம இந்த ஆப்ரேஷனை இங்கே பண்ணுறதை விட இதை ஆஸ்திரேலியா வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அடுத்த நிமிஷமே, ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே இன்னும் வந்துட்டு வெல் டெவலப்டாக இருக்கும், ஸோ வந்துட்டு நம்ம அங்கேயே வச்சு பண்ணிடலாமே அப்படிங்க இந்த கண்டிஷனில் அப்படின்ற சுகா கொஞ்சம் யோசிக்கிறான். ஏன்னா உங்களுக்கு இது ஆயிருமோங்கிற பயம். அதெல்லாம் ஒன்றாகாது, நம்ம பார்த்து கொண்டு போய் அங்கே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜேம்ஸு சொல்ல, நான் போய் முன்னாடி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சுகா பார்க்க. அவள் உயிருக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு மொதல் கேள்வி அதுதான் அவனுக்கு. ஏன்னா என் நினைப்பு வரலாட்டியும் பரவாயில்ல, அவளுக்கு நினைவு திரும்பலாட்டியும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி உயிரோடு இருந்தால் போதும், எனக்கு அது போதும், அவள் உயிரோடு இருக்காங்கிற நிம்மதியிலே நானும் என் குழந்தையும் வாழ்ந்துருவோம் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜேம்ஸ் கையை பிடிச்சிட்டு கதற. உண்மையிலே என்ன காதல் டிரைவனோட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மற்றவங்களுக்கு. ஸோ சுகாவை அப்படியே பார்த்துட்டு ஜேம்ஸோ, அன்னைக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு கூட எப்படா இப்படி ஒருத்தன் அப்படிங்கிறது நான் நினச்சேன். ஏன்னா அவள் இன்னொருத்தனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் கூட்டிகிட்டு வந்து நின்ன பாருங்க, அன்னைக்கு என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய இடம் பிடிச்சிட்டிங்க. இன்றைக்கி அதை விட உயர்ந்துட்டீங்க. உங்கள் நினைப்பே வரலாட்டியும் பரவாயில்ல, அவள் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறீங்களே, யூ ஆர் கிரேட் அப்படின்ட்டு அவனும் அப்படியே வந்துட்டு அப்படியே சுகாவை ஹக் பண்ணிக்க. சுகா கதறி அழறான். மற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. சுகாவோட நிலமையை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ அயான் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பத்திரமா கூட்டிகிட்டு போய்ட்டு வாடிங்க, ஜேப் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்துட்டு இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிறான். ஸோ 2 பேரும் வந்துட்டு நான் வரேன் நீ வரேங்க, இல்லை யாரும் வேணாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களாம் பத்திரமா இங்கே இருங்க, ஏன்னா ஜேப் உன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எப்போ நீ கூட இருந்தே ஆகணும், ஜேகே கிட்டேயும் குழந்தைங்க பெரியவங்க இருக்காங்க, நீ பார்த்துக்கடா
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மற்றவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சுகாவை பற்றி நல்லா தெரியும். உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சிக்க அவனை தவிர வேறு யாராலையும் முடியாது. ஸோ அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அத்தையோ என் பையன் கூட நான் போவேன் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு வராங்க. நான் பண்ணுவேன் கண்ணா, யார் வராங்க வரல, நான் இருக்கேன் போக கூட, மற்றவங்கள பார்த்துக்க லட்சுமி நீங்கள் பார்த்துக்குவீங்கள அப்படின்னு சொல்லிட்டு சேக்கி அம்மா கிட்ட கேட்க அவங்களுக்கும் வரணும்னு ஆசை தான். மற்றவங்க அதுவும் இல்லாமல் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால அவங்களும் யோசிக்க சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அத்தையோ அரை நிமிஷம் என் பொண்ணுக்காகவும் என் பையனுக்காகவும் நான் வரேன் அப்படின்ட்டு அப்படியே சின்னோட ஒய்ஃபை அப்படியே கண்ணாலேயே அவங்க வந்துட்டு போயிட்டு வரம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் சரிம்மா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு ஒய்ஃபை அவங்களே போகிறவங்களே பார்த்துட்ருக்க. அக்கா நீ எப்படி இருக்க அப்படின்னு எங்கள் அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டு அப்படியே இருக்கா. சுகா வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான வேலைகளை தான் பார்க்குறாரு. ஸோ மொத்த குடும்பமாக அவரை வந்துட்டு ப்ரைவேட் ஜெட்டில் தான் அனுப்பி வைக்குது. உங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸோடு தான் நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு சுகாவோ பேசிக்கிட்டே வராரு. உனக்கு ஞாபகம் வரலாட்டியும் பரவாயில்லடி கண்ணம்மா, நீ நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். சீக்கிரம் எழுந்து வாடி. நீ சீனியர்னு கூப்பிட வேணாம், சுகான்னு கூப்பிட வேணாம், சார்னு வேலைக்கு வந்து சேர்ந்தியே அப்படி கூப்பிட்டா கூட போதும்டி. நீ எழுந்துடுடி, என்னால் முடியலடி, கூட இருக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குடி, இப்படி நீ படுத்துட்ருக்காது, எழுந்து வாடி அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கார். வந்து இறங்குற வரைக்கும் மனுஷன் அவங்க கையை விட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசையலை. அப்படி ஒரு இதெல்லாம் அப்படியே ஆரியன் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் இவங்க கூட தான் வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு ஆரியனுக்கோ சுகாவை நினைக்க ஒரு மாதிரி இருக்குது. இங்கே முன்னாடியே ஜேம்ஸ் போய் ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. ஸோ அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லி அங்கே உள்ள டாக்டர்ஸையும் அவருக்கு வந்துட்டு கூட யார் யார் வேணுங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கு. இங்கே சுகா வந்துட்டு லேண்ட் ஆனதுமே அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே மாற்றுறாங்க. ஸோ ஆப்ரேஷனோட வேலை நடந்துட்டுருக்கு. அப்படியே சுகா தலையில் கவிச்சிட்டு உட்கார பக்கத்தில் ஆரியன் உட்காந்து அப்படியே கைப்பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஹேண்ட்ஸம், சீக்கிரமே சரியாயிரும் பாருங்கள். அவளுக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு உங்களை பார்த்ததும் ஞாபகம் வந்து சீனியர்னு பேசுகிறாளா இல்லை பாருங்கள் அப்படிங்க. சீனியர்னு கூப்பிட்றாளோ இல்லையோ, என் பொண்டாட்டி உயிரோட இருந்தால் போதும். ஐயோ அந்த வாளுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உயிரை எடுக்க மாட்டார் கடவுள். 2 வாட்டி மரணத்தை தொட்டுட்டு வந்திருக்கா. இதுக்கப்புறம் அவளுக்கு எதுவும் இருக்காது, கவலைப்படாதீங்க. அவளும் நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்கோம். எனக்குமே அவள் என் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைகள் இருக்குது. அப்படிலாம் நம்மளை விட்டுட்டு போக மாட்டா, கவலைப்படாதீங்க ஹேண்ட்ஸம் அப்படின்னு அவன் தான் தைரியம் சொல்லிட்டு வெளியில் உட்காந்துருக்கான். நீங்கள் என்ன நினச்சிங்க என் டார்லிங் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா? அவர் கை வச்சு ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்லாம் எதுவும் இல்லை, நல்லா ஆயிடுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களே என் டார்லிங் அப்படி இப்படின்ட்டு. ஸோ சுகாவோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவனும் இருக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணுறதும் அப்பப்போ ஏதாவது வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் இந்த காஃபியாவது குடிங்க ஹேண்ட்ஸம். உங்கள் ஒய்ஃபை எழுந்திரிச்சு வரும்போது உங்களை அடையாளம் தெரியணும்ல. இந்த தாடியெல்லாம் கொஞ்சம் ஷேவ் பண்ணேன்னா க்ளீன் ஷேவில் தான் நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இப்போ நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு அவர்கிட்ட பேச. பட் மனுஷனும் நீங்கள் எப்போ சரியாவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காரு. காஃபிலாம் வாங்கி ஆறி போகுது. உங்கள் பக்கத்தில் இருக்க இதோட 10 காஃபி ஆச்சு, அதை குடித்த பாடு இல்லை, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் என்னால் முடியல, எனக்கு என் பொண்டாட்டி ஐயோயோ பொண்டாட்டி பிராணம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட தான் என் டார்லிங்கை பார்க்காம நேரமே போக மாட்டேங்குது. நான் உங்களை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காரல. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது பண்ணுங்கள். எதுக்கு எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டின்னு ஒரே பொண்டாட்டி பிராணமாக இருக்குது. அட எங்கப்பா சும்மா சொல்லக்கூடாது, அவள் ரொம்ப கொடுத்து வச்சவ தான். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். அது தெரியாமல் இந்த லூசு பிள்ளை இப்படி படுத்து கிடக்கு. சீக்கிரமே சரியாகி வரட்டும், நானே சொல்கிறேன். ஐயோ எப்பா யாரை வேணாலும் சமாளிக்கலாம், இந்த பொண்டாட்டி தாசனை சமாளிக்க முடியலப்பான்னு அப்படின்னு சொல்ல ஒரு அளவுக்கு இப்போ தான் சுகாவுக்கு சிரிப்பே வருது. அப்பா சிரிச்சிட்டிங்களா ஹென்சம், இப்போயாச்சும் இந்த காஃபியை குடிக்கலாமே. அவள் எழுந்து வரும்போது நீங்கள் பொத்துன்னு மயங்கி விழுந்துடக்கூடாதுல்ல. நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து திட்டத்திட்ட இதோட 6 மணி நேரம் ஆச்சு, ஆப்ரேஷன் முடிய போகுது, நீங்கள் இன்னும் இப்படியே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்ல. ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன், ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியே வராங்க. ஜேம்ஸோட மூஞ்சை தான் சுகாவும் அப்படியே வந்துட்டு ஆரியனும் பார்த்துட்ருக்காங்க. வெளியே வந்ததுமே டார்லிங் அப்படின்னு ஆரியனும் என்னாச்சு அப்படின்ட்டு சுகாவும் கிட்ட நெருங்க. ஜேம்ஸோ சக்ஸஸ், நீங்கள் பயப்பட வேணாம். பட் எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அப்சர்வேஷனில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியும் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிக்க 12 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலி இப்போது டைம் என்ன, நைட்டு 8 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் இதுலேருந்து 12 மணி நேரம் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படியும் நாளைக்கு ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்க. காலையில் விடிஞ்சு அவங்கள நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கு உங்கள் ஞாபகம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஐ ஹோப்
த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் எதோ சொல்ல அதெல்லாம் சுகா காதில் கேட்கல. 12 மணி நேரம், இன்னும் 12 மணி நேரம் கடத்தணுமா? ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு யுகமாக கழிச்சிக்கிட்டு 8 மணி நேரம் உட்காந்து அந்த மனுஷனுக்கு இன்னும் 12 மணி நேரங்கிறது அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இவங்களாம் தூங்க சொல்லிவிட்டு அவருக்கும் வந்துட்டு பெட்டில் அரேஞ்ச் பண்ண நோ நான் சரியானதும் தான் எதுவும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அந்த வாசல்லையே உட்காந்து கிடக்க. இதெல்லாம் பார்க்க ஆரியனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஜேம்ஸ் கிட்டே போய் அவங்கள வாடாச்சும் மாற்றலாம்ல, அங்கே பக்கத்தில் பெட் இருந்தால் கூட அவர் படுத்தாது இருப்பார். அந்த மனுஷன் எது சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை, அவ்வளோ லவ் போல். என்ன டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரியன் ஜேம்ஸ் மேலே சாஞ்சிக்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன் தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நவுத்து விட, என்ன டார்லிங் வர வர ரொம்ப சிடுன்னு இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் பின்னாடிலேருந்து அப்படியே போய் ஹக் பண்ணிக்க. அப்படியே ஜேம்ஸோ அப்படியே சொன்னால் கேட்க மாட்டியா நீ, நான் தான் சொல்கிறேன்ல நான் ஜேம்ஸாக இருக்கேன், குளிச்சுட்டு வரேன் அப்புறம் தான் ஜேம்ஸாக மாறுவேன் அப்படிங்க. அவனும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறான். அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு ஸோ ஸ்வீட் கப்புள்ஸில் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல ஆரியனும் நமக்காக இல்லாட்டியும் அவள் கண்டிப்பாக நல்லாயிடணும், நல்லாகிறது மட்டும் இல்லை அவளுக்கு அவள் சீனியர் ஞாபகத்துக்கு வரணும், இந்த மனுஷன் இல்லைன்னா உடஞ்சி போயிடுவார், ஜேம்ஸ் கண்டிப்பாக சரியாயிருவாங்கல்ல அப்படின்னு ஆரியன் அழுகிற மாதிரி கேட்க. ஜேம்ஸோ அடே நான் தான் சொன்னேன்ல, நான் செஞ்சு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் இல்லாமல் ஆகுமா, என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க. ஆரியனும் அதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே வந்துட்டு அந்யோன்யமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஜேம்ஸோ சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுகாவுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு வாட மாற்ற சொல்லி அங்கேயே வந்துட்டு சுகாவையும் படுத்துக்கிற மாதிரி ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் சுகாவுக்கும் படுக்கிற மாதிரி மனநிலையாக இருக்கார். ரெஸ்ட்டுங்கிறது துளியும் இல்லாமல் கொட்ட அந்த மனுஷன் உங்களையும் முழிச்சு பார்த்துட்டே படுத்திருக்காரு. அந்த நைட்டும் ஸ்கிப் ஆகி விடிய காலையில் வரைக்கும் 8 மணி நேரம் சொன்ன டைமும் கடந்து இன்னும் நீங்கள் கண்ணு முழிச்ச பாடல. சுகாவுக்கு இருப்பு கொள்ளலை. அந்த மனுஷன் எழுந்ததுலேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து எங்கே நீங்கள் கண்ணு முழிக்கும் போது அவர் உங்கள் முன்னாடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து உட்காந்தவருக்கு நீங்கள் இன்னும் கண்ணு முழிக்கல. டாக்டர்ஸும் வந்து இதுக்கு இடையில 2 வாட்டி செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ எதுவுமே நடக்கலை, ஏதோ ஆயிடுச்சோன்னு பயம். ஆனால் அவங்களுக்கு இன்னும் மூச்சு விட்டுட்டுருக்கனால அந்த ஒரு தைரியத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்காரு. அப்புறம் அவங்க கை கடன்னு ஆடுது. ஸோ கண்ணாமொழி இப்படி ஐபால்ஸை உருட்டுறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கண்ணை முழிக்க போகிறீங்கன்னு தெரியுது. ஸோ டக்குன்னு உங்கள் கையை விட்டு எழுந்து நின்றுறாரு. பிகாஸ் அவருக்கு உங்களை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லை. அவர் மனசுக்குள்ளே ஒருவேளை எந்த டைமும் அவளுக்கு என்ன ஞாபகத்தில் இல்லைன்னா அப்படின்னு தான் தோணுது. அடுத்த நிமிஷமே இல்லை இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, அவளுக்கு நம்மளை ஞாபகம் இல்லாட்டி அப்புறம் நமக்கு கஷ்டமாக போயிடும், திருப்பி நம்மளை பார்த்து அவளுக்கு ஏதோ ஒன்றுனா இல்லை அப்படின்னு இவ்வளோ நேரம் கண்ணை முழிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மனுஷன் சடனாக வெளியே வர. அப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு ஆரியனும் உள்ளே வந்தவன் டக்குன்னு மேலே சுகாவும் வந்துட்டு அது அப்படின்னு முழிக்க, எங்கே போகிறீங்க, இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக கண்ணு முடிச்சிடும்னு ஜேம்ஸ் சொன்னார், வாங்க 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு சுகா வெளியே போய் பார்க்க, ஐயோ ஹேண்ட்ஸம் என்ன ஆச்சு அப்படின்னு ஆரியன் கைப்பிடிக்க, எனக்கு தைரியம் இல்லை, திரும்பவும் அவளுக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு சொல்லி அவள் என்னை ஞாபகப்படுத்திக்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்க எனக்கு தைரியம் இல்லை, பரவாயில்ல அவள் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ அவளுக்கு நல்லாயி உன் ஞாபகம் வந்தால் கூட அவளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறியோ அதை நான் தூரத்துலேருந்து பண்ணி பார்த்துக்கிறேன், அவள் நல்லா இருந்தால் போதும், நீ பார்த்துக்க ஆரியன் அப்படின்னு அப்படியே சுகா கையை பிடிச்சிட்டு கெஞ்ச. ஆரியனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஜேம்ஸ் கூட வந்துடுறான். ஸோ ஜேம்ஸும் ஆரியனும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு வேறு கையில் வந்துட்டு அடிபட்டிருக்கும்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி விட்டுருப்பாங்க. எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, கைக்கு இது வலிக்குதா அப்படின்னு அவன் ஜேம்ஸ் இவருக்கு ஏதோ நினச்சி பேச, இல்லை அப்படின்னு ஆரியனும் சுகா சொன்னதெல்லாம் சொல்ல, வாட் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், இப்படி பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட. சுகாவுக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லாமல் இல்லை அப்படின்ட்டு ஆரியனும், நான் இவர் எங்கேயே பார்த்துக்கிறேன், எங்கேயும் போகாமல் நீ உள்ளே போய்ட்டு அவளுக்கு ஞாபகம் வந்துச்சான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் அனுப்பிவிட. சரின்னு ஜேம்ஸும் உள்ளே போகிறான். சுகாவோ இல்லை நான் போகிறேன் ஆரியன், என்னால் முடியல அப்படின்னு வெளியில் போகிறதுலேயே துடிச்சிட்ருக்க. இங்கே உள்ளே வந்த ஜேம்ஸோ கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்து அது அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். ஸோ கதை திறந்துருக்கவும் சீனியர் அப்படின்னு உள்ளேருந்து நீங்கள் கத்துற சவுண்டு கேட்டு அப்படியே சுகாவுக்கு அங்கேருந்து போயிடலான்னு, இல்லை வேணா அவளுக்கு ஞாபகம் இல்லை அதை தான் சொல்ல வரான் ஜேம்ஸ்ன்னு நினச்சிட்டு வெளியே போகலான்னு நினச்சவனுக்கு அதுக்கு மேலே காலை எடுத்து வைக்க முடியல. நீங்கள் சீனியர்னு உள்ளேருந்து கத்துறது கேட்டு அடித்து பிடிச்சி ஜேம்ஸை யாருக்கையும் பிடிச்சி தள்ளி விட்டு சுகா ஓடி வர. அது சரி அப்படின்ட்டு ஜேம்ஸோ அப்படியே வந்துட்டு ஆரியனை பார்க்க, ஆரியன் உள்ளே போகிறதுக்கு துடிப்பாக இருக்கான். ஆரியன் அப்படியே ஹிப்போட கொண்டு நீ எங்கடா போகிற அப்படின்னு, அது அவளை பார்க்கணும் என் டார்லிங் அப்படின்னு, ஏய் நான் தான் உன் டார்லிங், அது வேற இது வேற, அவள் என் குட்டி பாப்பா தங்கச்சி மாதிரி, அவளுக்கு ஒன்றுனா நான் துடிச்சிட்டு தெரியுமா, நான் அவளை பார்க்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் கண்ணின் டியர்ஸ். ஏன்னா கூட வளர்ந்துருப்பான்ல, ஒரு பிரதர் ஃபீலிங் அவனுக்கு இருக்கும் எப்போவுமே அவங்க மேலே. ஸோ அவனும் வந்துட்டு போகணும்னு துடிக்க, அப்படியே அவனை தூக்கிட்டு ஜேம்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டைம் கொடுறா, ஸ்பேஸ் கொடுறா, நீ ஏன் உள்ளே பூந்துக்கிட்டு அவளை டாலிங்கிற இவனை ஹேண்ட்ஸம்ங்கிற என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் பொசசிவ் ஆகிட்டு ஜேம்ஸ் அவனை அப்படியே தூக்கிட்டு போக, இங்கே ஆரியனோ பேபேன்னு கத்திட்டு இருக்கான். உள்ள ஓடி வந்த சுகாவோ அவங்க முன்னாடி அப்படியே வந்து நிற்க, சீனியர் நான் ஏன் இங்கே இருக்கேன் சீனியர், தலை ரொம்ப வலிக்குது சீனியர் அப்படின்னு எழுந்து உட்காந்துட்டு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்க. ஹே அப்படின்னு அவங்க கிட்ட வந்து உங்கள் கண்ணத்தை பிடிச்சி, உனக்கு ஒன்றும் இல்லையா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒன்றும் இல்லையா, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அப்படி ஊசி குத்தி வச்சுருக்காங்க, தலையில் வேற பயங்கரமாக வலிக்குது, நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னாச்சு சீனியர்? அவருக்கு ஒரு டவுட்டு, மேரேஜ் ஆனதெல்லாம் ஞாபகம் இருக்கா, இல்லை இவன் எந்த இது காலகட்டத்தில் இருக்கா அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே, அது நான் யார் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும் உங்களே பார்த்து. இதே நான் கேள்வி, சீனியர் அப்படிங்கிறீங்க, ஓ சீனியர் மட்டும்தானா அப்படின்னு கேட்க, எது சீனியர் மட்டும்தானா, லூஸா நீங்கள் என் புருஷன், என் பையன் எங்க, நான் ஏன் இங்கே இருக்கேன்? இப்போ தான் அவருக்கு உசிரி வந்த மாதிரி இருக்குது. உங்களை இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படியே அவரை கட்டிப்பிடிச்சி, என்ன சீனியர் இப்போயும் மறந்துட்டேனோன்னு பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. சடனாக உங்களை நம்பி, ஏய் உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, ஒன்று விடாமல். என்னை நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க எல்லாமே எனக்கு தெரியும். இந்த 4 வருஷம் உங்களை நான் ரொம்ப தள்ளி வச்சு கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அழுக. அலாதடி ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் கஷ்டப்படலையே, என் பக்கத்துலேயே இருந்தேன், உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன உனக்கு தான் நான் யாருன்னு தெரில, அவ்வளோதான். யார் சொன்னா? என் நினைவெல்லாம் நீங்கள் தான் இருந்தீங்க. எது? ஆமாம், நீங்கள் தான் சரியான மக்கு. எனக்கு நீங்கள் யாருன்னு தான் ஞாபகத்துக்கு வரலையே தவிர மற்றபடி என் மைண்டில் இருந்ததெல்லாம் நீங்கள் மட்டும்தான். அப்பப்போ நான் உங்ககிட்ட உங்களை பற்றி தான் கேட்க வருவேன், ஆனால் நீங்கள் தான் அதை நான் ஆரியனை தான் கேட்க வரேன்னு நினச்சி லூஸ் மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்கள் மட்டும் அன்னைக்கே கிளியர் பண்ணியிருந்தா இத்தனையும் நடந்திருக்காது. எது அப்படின்னு அவர் பார்க்க, ஆமாம், ஒவ்வொரு தடவையும் உங்கள் ஞாபகம்தான் வரும். நமக்கு கல்யாணம் ஆனது ஃபர்ஸ்ட் நைட்டில் நீங்கள் பண்ண சேட்டை, அப்புறம் ஆயன் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதெல்லாம் தான். நடி சொல்கிற அப்படின்னு அவரோ அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க, சொல்கிறாங்க சுரைக்காக்கு உப்பு இல்லைன்னு. போங்க சீனியர், படிப்பெல்லாம் மட்டும்தான், மற்றபடி சரியான மக்கு சீனியர் அப்படிங்க. அடியே பொண்டாட்டி, உனக்கு ஞாபகப்படுத்தினா ஏதாவது ஆயிரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கடி. இந்த ஆப்ரேஷன் கூட ஜேம்ஸ் பண்ணனால தான் நீ பொழைச்சி உட்காந்துருக்க, இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு பார்சல் பண்ணுற நிலைமைக்கு வந்திருப்ப. அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாதுடி, என்னை விட்டு நீ போயிடவே கூடாதுடி, என் கூடவே என் கண்ணு முன்னாடி இருந்தா அது போதும். என்ன தெரியலாட்டி என்ன, நான் உன்னை காதலிச்சுட்டு இருக்க போகிறேன். ஐயோ சீனியர், ஜேம்ஸ்னா அப்படிங்க. ஓ இப்போ வந்தாரு, அது அந்த ஆரியனோட லவ்வர் தானே? ஐயா அவனா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணா? போட்டனா பார்த்துக்கோ, இன்றைக்கி நீ இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கனா அதுக்கு அவனும் ஒரு காரணம். என்ன சொல்கிறீங்க? ஆமாடி, நீ நினைக்கிற மாதிரி அந்த ஜேம்ஸ் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு அவனை பற்றி சொல்ல. அப்போ தான் ஆரியனும் ஜேம்ஸும் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. 2 பேர்த்தையும் பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போது ஓரளவுக்கு இதுக்கெல்லாம் பழகிக்கிட்டீங்கல்ல. அதுவும் போகிற உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கான் ஜேம்ஸு. ஸோ உங்களால் முடியல, ஒரு பிரதர் ஃபீலிங்கில் அவன் கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகே, யூ ஆர் லிட்டில் சிஸ்டர் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே உங்களை ஒரு தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஆரியனையும் பார்த்து, உன் சிஸ்டரை காப்பாற்றி கொடுத்துட்டேன் இப்போ ஹாப்பியா அப்படின்னு கேட்க, ஆரியனும் கண்ணீரோட அவங்களை வந்து டார்லிங் அப்படின்னு ஹக் பண்ணிக்க, டெப்போட ஹாங்கிட்டு அப்படின்னு அவனை தள்ளுறீங்க. என்ன டார்லிங் இன்னும் இப்படி பண்ணுற அப்படின்னு. உடா இடியட், ஏமாத்தினவன் தானே நீ, ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்க சிரிக்கிறீங்க. அவன் மேலே அடித்து, எப்பா உன்னை இப்படி பார்க்க தான் நாங்கள் 2 பேரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்தோம், உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு ஆகிறத விட ஹேண்ட்ஸமுக்கு தான் ஆயிருமோன்னு ரொம்ப பதறிட்டேன் அப்படிங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஜேம்ஸ் ஒரு பக்கம் ஆடி ஆறின மாதிரிக்கா. ஆஹா அப்படிங்க சுகாவும் சிரிக்கிறான். ஐயோ பொசசிவாக கிளப்பி விட்டோம் போல அப்படின்ட்டு ஜேம்ஸை பார்த்து சும்மா இல்லை அப்படின்ட்டு ஆரியன் செய்ய அவனும் வந்துட்டு உனக்கு அப்புறம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்க. இங்கே நீங்களும் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், சீனியர் என்னோடது, சும்மா அவரை வந்து இப்படி குறுக்க பூந்த கொன்றுவேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்க. ஐயோ தாயே உன் ஹேண்ட்ஸமை நீயே வச்சுக்கமா, நான் சும்மா சொன்னேன், எனக்கு ஏன் ஆள் போதும் அப்படிங்கிறான். சரி எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ்டா ஆரியன், ரொம்ப தேங்க்ஸ் ஜேம்ஸ் அப்படிங்கிறீங்க. போதும் அவன் தேங்க்ஸ் எல்லாம், சரி இது எங்கள் கடமை அதை தான் செஞ்சோம் அப்படின்ட்டு. சரி 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, ஹாப்பியாக இருங்க, இந்த மனுஷன் தூங்கவே இல்லை தெரியுமா அப்படிங்கிறான்.
என்ன அப்படின்னு பார்க்க, சுகாவை இப்போ தான் நல்லா பார்க்குறீங்க. அப்படியே லைட்டாக வந்துட்டு ட்ரிம் பண்ணாத தாடி, அப்படியே கண்ணாமொழிலாம் கண்ணை சுற்றி அப்படியே கருவளையும், ஆளே வந்துட்டு உடம்பெல்லாம் ஒட்டி போய் அப்படியே மனுஷன் நீங்கள் அப்படி இருக்கிறனாலே கஷ்டத்துலேயே இருந்திருப்பார்ல, அப்படியே அந்த ஒரு 2-3 நாளே ஒரு மாதிரி இருக்கார். என்ன சீனியர் இது லுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன் எனக்கு என்ன அப்படின்னு, நல்லா தான் இருக்கீங்க, பட் இப்படியா இருப்பீங்க, ஏன் தூங்கவே இல்லையா? ஆரியனை ஜேம்ஸை கண்ணை காமிச்சிட்டு வெளியே போக்க, அப்படியே சுகாவோ, என்ன பண்ண சொல்கிற, 8 மணி நேரம் ஆப்ரேஷன், உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறமா மறுபடியும் இன்னொரு 8 மணி நேரம் கழிச்சு தான் நீ கண்ணை மொழி பண்ணிட்டாங்க. 12 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்கும் நீ முழிச்சு, அதுவும் என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ என்ன சொல்லுவியோன்னு. இது தாண்டி நைட்டு பூரா மண்டக்குள்ளே ஓட்டிட்டேன்ச்சு, தூக்கமே வல்லடி, நான் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தேன், எப்பயாவது முழிச்சிடுவேன். அவங்க சொன்ன 12 மணி நேரமும் கழிச்சு நீயும் எந்திரிச்ச பாடில்லை. 2 டாக்டர்ஸும் இடையில செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆகி எந்திரிக்கிற மாதிரி தெரியலையா? கடைசியாக நீ என்னை மறந்துருப்ப, உன் உயிர் இருந்தால் போதும், திரும்ப உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அதான் அப்படியே. ஓ, அப்போ என்னை இங்கேயே கழட்டி விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. யார் அப்படிங்க? நீங்கள் தான் அப்படிங்கிறீங்க. எது நான் கழட்டி விட்டுட்டு? ஏண்டி அப்படி போகிறவனாக இருந்தா அதானே, போகிறவராக இருந்தால் மலை வச்சுலேருந்து விழுக்கும் போதே விட்டுருக்கணுமே, கையிலாடிப்பட்டு காப்பாற்றணும்னு என்ன எவ்வளோ சொன்னேன்? கையை விடுங்க சீனியர்னு விட்டியா நீ அப்படின்னு பார்க்குறீங்க. எப்படி விடுவேன், என் உசுருடி நீ அப்படிங்கிறாரு. உன்னை விட்டா நானும் சேர்ந்து இல்லடி விடணும் அப்படிங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, சீனியருக்கு எது வருதோ இல்லையோ இதெல்லாம் நல்லா வரும், பொடி அப்படின்னு உங்களை அப்படியே இழுத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் லிப்பில் அப்படியே அழுத்தி கிஸ் பண்ண. உங்களுக்கும் அது தேவையோ இருந்துச்சோ என்னமோ, 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நேரம் கிஸ், அழுக, அப்படியே. ஏன் சீனியர், நிஜமாக நான் செத்து போயிருந்தா? அப்படி ஒன்று நடக்காது, நடந்துச்சுன்னா என் உசுறு என்கிட்ட இருக்காது. அவ்வளோ பிடிக்குமா என்ன? நான் என்ன செஞ்சுட்டேன்? ஏதாவது செஞ்சால் தான் காதல் வருமா என்னடி? லவ்வுக்கு எதுவுமே கிடையாது, அது எப்போ வரும், யார் மேலே வரும் சொல்லவே முடியாது. அதெல்லாம் ஓகே, ஆனால் இப்படி அளவு கடந்த ஒருத்தையை நேசிப்பானா? என்னால் நம்பவே முடியல. அதான் போல் என்னாலையும் உங்களை மறக்க முடியல. இந்த நிலமையில கூட என் மண்டைக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. என்ன யாருங்கிறது தான் ஞாபகத்தில் இல்லையே தவிர, என் மனசுக்குள்ளே எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான்னு அப்படியே உங்கள் நினைவு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்ம குழந்தைங்க, அவனுக்கு இப்போ 5 வயசாச்சுடி. ஓ ஆமாம் இல்லை, 5 வருஷமாவா இப்படி இருந்திருக்கேன்? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இருந்தது, என் பொண்டாட்டிக்கு என் ஞாபகம் இல்லையேன்னு. ஆனால் அதை விட நீ உயிரோடு இருக்கணும்லடா, இதுதான் முக்கியம்னு பட்டுச்சு. அதான் ஆப்ரேஷன் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, பட் நடந்துடுச்சே. இதோ என் முன்னாடி உட்காந்து சிரித்து பேசிகிட்ருக்கே, எனக்கு இது போதும்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சுகாவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, நிஜமாவே உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்குது. அதான். இல்லடி, நான் தான். நான் என்ன செஞ்சுட்டேன் உங்களுக்காக? என் கையை பிடிச்சிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்ததெல்லாம் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது சீனியர். இப்படி ஒருத்தனால லவ் பண்ண முடியுமான்னு என்னை யோசிக்க வச்சிட்டிங்க சீனியர். நிஜமாவே உங்களை நான் முன்னாடியெல்லாம் ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல, ஐம் சாரி சீனியர் அப்படிங்கிறீங்க. நீ என்ன பண்ண? இல்லை, நான் ஆரியனை லவ் பண்ணுறதா லூசுத்தனமாக நினச்சிக்கிட்டு உங்களை இழுத்துக்கிட்டு எங்கெங்கே அலைஞ்சு அதெல்லாம் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கள. அதெல்லாம் பழசு, பாஸ்ட், விட்டுரு. பட் அப்போயும் கூட மேடம்கே மேலே இருந்ததில்லை லவ்வு, உங்கள் மேலே இருந்தது மட்டும்தான் லவ். அவன் மேலே இருந்தது பாசம், அதை பிரித்து பார்க்க தெரியல. ஏன்னா யாரும் இல்லாதவ தானே, யாரும் இதை சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை. இன்னொரு தடவை இது மாதிரி சொன்னேன், உடம்பு சரியில்லாதவன் கூட பார்க்க மாட்டேன்டி. என்ன பண்ணுவீங்க? கிஸ் அடிச்சிடுவேன். அதான் நான் பார்த்தேன், என்னை அடிக்கிற அளவுக்கு தைரியம்லாம் இருக்குது, பட் மனசு வரல. அடிப்பீங்களா சீனியர்? ஆமாம். எதை? கிஸ்ஸுடி அப்படின்னு கிட்ட வர்றாரு. ஐயோ, இதை ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு போட்டோம், எத்தனை நாள் ஏக்கம் தெரியுமா? ஐயோ உசுரே இல்லடி, நேற்றுலேருந்து உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு திரும்பவும் ஐ லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு அவங்க லிப்பில் கிஸ் பண்ண. நீங்களும் ஐ லவ் யூ சீனியர், லவ் யூ அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்க. ஐயோ அப்படின்னு இப்போ தான் ஞாபகம் நீங்கள் அவரை தள்ள. என்னடி, வீட்டுக்கு கூட கால் பண்ணி சொல்லாமல் இப்படி கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண நல்லாவா இருக்குது? அட ஆமாம்ல, எல்லோரும் இதே நினச்சிருப்பாங்க. நேற்று தான் ஆப்ரேஷன் முடிஞ்சுன்னு மட்டும் நைட்டு சொன்னேன், காலையில் கண்ணு முடிச்சதும் கால் பண்ணுறேன்ட்டு, அதான் யாரும் டிஸ்டர்ப் கூட பண்ணல போல். சரி ஓகே இரு, நம்மளே வீடியோ கால் போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். எனக்கு பையனை பார்க்கணும்.
பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸை டல்லாக வச்சுட்டுக்க மொத்த குடும்பமும் எப்படா கால் பண்ணுவாருன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. டக்குன்னு ஆன் பண்ணிவிட்டு எங்கே அவளுக்கு சரியாச்சா ஆளுக்கு கேட்டுட்ருக்க. சுகா மூஞ்சி டல்லாக இருக்கும். ஏண்டா எதுவும் ஞாபகம் இல்லையா? சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு அவருக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஓஹோ அப்படியா, அப்போது என்னை மறந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வாங்க. எல்லாருக்கும் ஆனந்த அதிர்ச்சி. நீ அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷத்தில் அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் எல்லாத்தையும் என்ன பெரியம்மா இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் தானே முதலாக இருப்பீங்க அப்படிங்க. ஐயோ ஏம்மா அப்படி எந்திரிச்சதுமே அதே கேட்குற. அப்போ அந்தளவுக்கு ஒன்று நான் கொடுமைப்படுத்தியிருக்கல, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு அவங்க அங்கேருந்து கை கூப்ப. ஐயோ சும்மா சொன்னேன், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. உங்களை அம்மாவாக தான் நினைக்கிறேன். இந்த பெரியம்மா சின்னம்மா அதெல்லாம் வேணாம், அம்மானு சொல்லுடா. நான் தான் இனிமேல் உனக்கு அம்மா. உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ எல்லாத்தையும் நான் செய்வேன். என் பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு வா சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை. மற்ற எல்லாரும் அப்படியே வந்துட்டு நல்லா இருக்கேன் எல்லாரும் பேச நீங்கள் ஆவலோட அயான் அப்படின்னு பார்க்குறீங்க. அயான் பக்கம் அப்படியே ஃபோனை காட்ட மம்மி அப்படின்ட்டு அவனும் அழுகுறான். அயான் கண்ணா அழக்கூடாது, மம்மிக்கு நல்லா ஆயிடுச்சு கண்ணா, மம்மி வந்து உங்களை பார்ப்பேன், மம்மி வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன்டி சொல்லும் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சம் முடியாத வேதனையில் நீங்கள் கதறியால குழந்தையும் உங்களை பார்த்தால சுகாவும் நீ அழுதா அவனும் அழுறான் பாரு அழாத அப்படின்னு. கண்ணா டேடியும் மம்மியும் சீக்கிரம் வந்துடுவோம், மம்மிக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்குல சீக்கிரம் சரியாயிடும், ஸோ நாங்கள் வந்துடுவோம், அழக்கூடாது பேபி குட் பாயாக இருப்பீங்களாம் அப்படின்லாம் சொல்ல. சரி டேடி சரி மம்மி வீட்டுக்கு வாங்க, அயான் மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறான். வி ஆல்சோ மிஸ் யூ கண்ணா அப்படின்னு நீங்களும் அழுதுகிட்டே சொல்ல. சார் வழியா எல்லோரும் பேசி நிம்மதியாக வந்துட்டு சரி நீங்கள் வந்துட்டு எப்போ வரீங்க நான் கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், ஒரு 2 நாள் மட்டும் ரெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அப்புறம் போகலான்னு சொல்ல. சரின்னு அதையும் ஃபேமிலிகிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டு ஃபோன் கால் கட் பண்ணிட்டு சுகா அப்படியே உங்கள் பக்கம் திரும்ப நீங்களும் சுகாவை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு சீனியர் இனி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்களும் போகக்கூடாது அப்படிங்கிறீங்க. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஆக்சிடெண்ட்டான நேரத்தை நினைக்கும் போது அப்படியே பதறுது. 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ திடீர்னு வந்துட்டு ஏதோ சரியில்லை அப்படின்னு படுது சுகாவுக்கு. ஆப்போசிட்டில் ஒரு லாரி கண்ட மேனிக்கு வரதை பார்த்ததுன்னா சுகா வந்துட்டு உங்களை ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அந்த மனுஷனும் வெளியில் குதிச்சிருப்பார். ஸோ அப்படி தள்ளி விட்டதில் தான் உங்களுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கும். அப்படி அடிபட்டதில் தான் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு வேணும்னு உங்கள் உயிரை காப்பாற்றணும்னு தான் செஞ்சுருப்பார். அதே மாதிரி தான் அவரும் இந்த பக்கம் வந்து பள்ளத்தாக்குள்ள விழுந்திருப்பார். ஸோ 2 பேர்த்தையும் காப்பாற்றுறவங்க தனித்தனியாக காப்பாற்றினால 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னே தெரிஞ்சிருக்காது. ஏதோ 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சுகாவுக்கு நினைவு வந்தது தான் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னது. அப்புறம் வந்துட்டு உங்களை விடுறதுக்கு மனசு இல்லாமல் கூடவே கூட்டிகிட்டு வந்திருப்பார். அவங்களும் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சுகாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்களை அனுப்புகிற மாதிரி சொல்லி தான் சும்மா, ஏன்னா இல்லாட்டி இன்னொருத்தர் வீட்டுக்கு எப்படி போவீங்க, அதனால் அந்த தம்பிக்கு இன்னும் சரியாக குணமாகலமா நீ போய் பார்த்துக்கோ, இதெல்லாம் சகஜம் தான் அப்படிங்கிற மாதிரி ஜின் ஒய்ஃபும் வந்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ யாராவது உடம்பு சரியில்லைனா அவங்க வீட்டிலே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லி அனுப்பிவிட உங்களுக்குமே சுகா மேலே ஏதோ ஒரு அதான் சொல்ல என்ன தான் வந்து அவர் முகம் மறந்துருந்தாலும் அவரோட நினைவுகள் உள்ளுக்குள்ளே இருந்தனால அவர் கூட நீங்களும் கிளம்பி போயிருப்பீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்ததை அவரை கிஸ் பண்ணியிருப்பீங்களே அந்த நினைவுனால அவர் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஸோ அவர் கூடவே போய் இந்த 4 வருஷமும் உங்களுக்கு நினைவு அப்பப்போ லைட்டாக தான் வரும். ஆனால் எதுவும் சம்மந்தம் இல்லாமல் வரனால சுகா தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத உங்களால் இது பண்ண முடியல. அதே சமயம் சுகா வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் படிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கும். ஒரு பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அந்த நினைப்பு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டவ தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க நீங்களும் அப்படியே விழுந்து சிரிக்கிறீங்க. ஆமாம், எனக்கு அப்போ எப்படி இருந்ததுன்னா நீங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் உங்களை கல்யாணம் படிக்கணுங்கிற ஆசை இருந்தது, ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதான் குழந்தைய வச்சுட்டு மனுஷன் கஷ்டப்படுறாரே, ஓ ஹெல்ப்பு அப்படி யாரையாவது நான் கல்யாணம் பண்ணியிருந்தா தொலைச்சிருப்பேன் அப்படி வேறு ஆசை இருக்கும் ஐயாவுக்கு. இல்லடி தெரியும், என்னை விட்டுட்டு உங்களால் எதுவும் யோசிக்க முடியாது, சும்மா வாய் இருக்குன்னு அடிச்சு விடாதீங்க. சரிங்க மேடம், இந்த இதுலேருந்து பேசிகிட்டே இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க அப்படின்னு சுகா உங்களை படுக்க வைக்க. ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டேன், உங்களை விட்டு ரொம்ப தள்ளி போயிருந்துட்டேன், 4 வருஷத்துக்கு சேர்த்து வச்சு என் சீனியரை கொஞ்சணும். அதுக்கு முன்னாடி இந்த தாடியை சேவ் பண்ணுங்க குத்துது அப்படிங்கிறீங்க. இதோ என் பொண்டாட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வராரு. ஐயோ சீனியர் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஆரியன் லூஸு ஹேண்ட்ஸம்னு சொல்கிறானே நினச்சேன், ஆனால் உண்மையிலே நீங்கள் செம்ம ஃபிகர் தான் அப்படின்னு கண்ணடிக்கிறீங்க. அடியே என்னடி இந்த கண்டிஷனில் வேறு ஒன்று தொடலாமான்னு தெரில, இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தான் போகணும்,
சும்மா என்ன டெம்ப்ட் பண்ணாத அப்படிங்கிறாரு. இங்கே சிரிச்சு அப்படியே கண்ணடிச்சு அப்படின்னு ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுக்க படுத்துறாளே அப்படின்ட்டு இருக்க. நர்ஸ் வராங்க. உங்களை செக் பண்ண இப்போ சுகாவோ அது என் ஒய்ஃபை எப்போ டிஸ்சார்ஜ் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல சரிடி நான் போய் ஆரியனையும் ஜேம்ஸையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வரேன். இங்கே ஜேம்ஸ் அப்படியே வந்துட்டு ஆரியன் முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்படியே உட்கார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆரியனை கட்டி போட்டு வச்சுருக்கான் ஜேம்ஸு. ஸோ கதவை தந்துட்டு சுகா உள்ளே வர ஆரியனோட நிலைமையை பார்த்து சுகாவுக்கு சிரிப்பு வருது. ஹேண்ட்ஸம் இங்கே பாருங்க இவன் என்னை கொடுமைப்படுத்துகிறான் என்னை அவுத்து விட சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கேன். இப்படியே உட்கார் பார்க்குறவனெல்லாம் ஹேண்ட்ஸம்னு அடி வாங்குவேன் அப்படின்ட்டு இருக்க. இப்போ தான் சுகாவுக்கு புரியுது என்ன தான் வந்துட்டு அவங்க கே கப்பலாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் அந்த பொண்ணு ஆணும் எப்படி லவ் பண்ணுவாங்களோ அந்த லவ் இருக்குது. அதை எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களோட லவ்வும் பியூரானது தான். ஸோ இவங்க மேலே தான் இன்னார் மேலே தான் லவ் வரும்னு யாருக்கும் கிடையாது. இதுவும் கடவுளோட படைப்பு. அதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. பிகாஸ் சிலர் கேங்கிற பேரில் தேவையில்லாத விஷயம் பண்ணுறனால நமக்கு அது கொஞ்சம் முகசொலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே எல்லோரும் கெட்டவங்க இல்லை, எல்லோரும் நல்லவங்க இல்லை, மனிதர்கள், அவ்வளோதான். சரி ஓகே அப்படியே கதைக்குள்ளே போவோம். சுகாவும் வந்துட்டு ஏன்பா உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் யாரையாவது சைட் அடித்தா கஷ்டமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சுகாவை பார்த்து ஜேம்ஸ் கேட்க கரெக்டான பாயிண்ட்டு தான். நீ அடக்கிட்டு இருக்கணும். நீ எதுக்கு இருக்கிறவங்களெல்லாம் அப்படி இப்படி சொல்கிற அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம பார்ட்னர் மேலே நம்பிக்கைலாம் இருக்குது. இவனை கட்டி போட்டிருக்குது அதுக்காக இல்லை. இப்போ நான் மட்டும் அவுத்து விட்டா இவன் என்னை சும்மா வேலை பார்க்க விட மாட்டான் அதுதான். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு ஆரின்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும், நான் அப்புறம் அவுத்து வரேன். சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்க. இப்போ சுகாவோ சரி நம்ம மேட்ருக்கு வரோன்ட்டு அது ஒய்ஃபை எப்போ டிஸ்சார்ஜ் ஆப்ரேஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே அவசரமா அப்படி இல்லை ஃபேமிலி பையன்லாம் புரியுது உங்கள் குழந்தை இருக்குல்ல சரி நீங்கள் எப்படியும் ஒரு 2 டேஸில் நீங்களே கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுவாங்க. ப்ரைவேட் ஜெட்லேயே கூட்டிகிட்டு போயிருங்க, பெரிய ரிஸ்க் இருக்காது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். நாளைக்கு சும்மா ஃப்ரீயாக வெளியில் ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு வாங்க. மற்றபடி 2 நாள் கழித்து ஊருக்கு கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ பாவம் ஆரியன் அவுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு போக ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் அதனால அவுத்து விடுறேன். பேசாமல் உட்காரணும். சும்மா என் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வேறு மாதிரி நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்லிகிட்டே தான் ஆரியனை அவுத்து விடுறான். ஸோ அவங்க அப்படி அந்யோன்யமாக இருக்கா. இங்கே கட் பண்ணால் அப்படியே சுகாவும் உங்ககிட்ட உங்களை தான் அப்படியே நர்ஸ் என்ன பார்த்துக்கிறது அவன் விழுந்து உங்களை கவனிச்சுக்கிறான். ஸோ நீங்களும் குளிக்கணும் போல் இருக்குது கசான்னு இருக்கு அப்படிங்கிறீங்க. அவ்வளோதானே சரி நானே குளிப்பாட்டி வரேன். எது ஐயோ சீனியர் அதெல்லாம் வேணாம் நானே இல்லாட்டி நர்ஸை வர சொல்லுங்கள். நான் சீனியர் இன்னும் சீனியரா உன் புருஷாலியாடி ஏன் நான் செய்யக்கூடாதா? அது மேடம் மறந்துட்டிங்களா? நான் கோமாவில் இருந்தப்போ மேடம் தானே எனக்கு எல்லாம் பண்ணீங்க. அது அது எப்படி? அதெல்லாம் கோமாவில் இருந்தாலும் கைப்பட்டது எனக்கு இங்கே எல்லாம் தெரியும்டி அப்படின்ட்டு அவருக்கும் என்ன தான் அந்த மனுஷன் படுத்தே இருந்தாலும் உங்கள் பேசுகிற சத்தம் நீங்கள் அவருக்கு எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவர் சீக்கிரம் ரெக்கவரே ஆகிருப்பார். ஸோ அதான் அந்த மனுஷன் சொல்ல நீங்கள் அப்படியே ஆனாலும் ரொம்ப தான் அடின்ட்டுருக்கீங்க. ஸோ அவரே போய் நர்ஸ்ட்டு சொல்லி நானே ஒய்ஃபை டவல் பாத் கொடுக்குறேன்னு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு உங்கள் முன்னாடி அப்படியே ஹாட் வாட்டர் அப்புறம் டவலோடு நிற்கிறாரு. சீனியர் அப்படின்னு சினுங்கிறீங்க. ரொம்ப பண்ணாதடி அப்படின்னு இப்போ தலையோட அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது சையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை மேலே அப்படியே பொத்துற மாதிரி பிடிச்சிக்க சொல்லி அவரும் சரிடி உனக்காக தான் அப்படின்ட்டு கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு தான் அவர் உங்களுக்கு அப்படியே பாத் பண்ணுறாரு. ஸோ அந்த டவலை வச்சு அப்படியே இதுதானே இங்கே தானே இருக்குது கரெக்டாக அப்படின்னு கேட்டு புழிஞ்சு அப்படியே தொடச்சி விடுறாரு. ஸோ அப்படியே மேலெல்லாம் துடைக்கும் போது கொஞ்சம் சிலுமிஷமும் பண்ணுறாரு. டவலை கீழே விட்டு கையை மட்டும் அங்கே வைக்க ஐயோ சீனியர் அப்படின்னு நீங்கள் கத்த சரி கவனிக்கலை அப்படின்னு சொல்ல நல்லா கவனிச்சிங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக டவல் பாத்தை கொடுத்துட்டு அவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கண்ணை கட்டிட்டு அதை டவலையும் அந்த ஹாட் வாட்டரையும் எடுத்துகிட்டு வெளியில் கரெக்டாக போகிறாரு. நீங்களும் போகிற வரையும் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மனுஷனும் அங்கே போனது தான் நர்ஸ் என்ன சார் கண்ணில் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஐயோ மண்டையில் இந்த கொண்டையை மறந்துட்டேன் வேறு இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. பிகாஸ் அவர் ஒழுங்காகவே கட்டியிருக்க மாட்டார். சும்மா உங்களுக்காக வெறும் டவலை ஒழுங்காக கட்டாமல் கண்ணு தெரியாம மாதிரி தான் கட்டியிருப்பார். ஸோ நீங்களும் வரும்போது முறைச்சிட்டு உட்கார ஐயோ அப்படின்ட்டு சுகாவோ அப்படியே என்னம்மா வேறு எது வேணுமா? இல்லை சீனியர் நீங்கள் கண்ணை கட்டிட்டு எப்படி கரெக்டாக போனீங்க? அது அது சீனியர் நடிப்பு அவ்வளோ நடிப்பு அப்படின்னு அங்கே இருக்க பில்லோஸ் எடுத்து அவர் மேலே அடியே அடியே சரிடி 4 வருஷமாக எதையும் பார்க்கக்கூட இல்லை அட்லீஸ்ட் டச் பண்ணக்கூட கூடாதாடி நான் புதுசாக இல்லையா? ஐயோ போ சீனியர் அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட கிட்ட பக்கத்தில் உட்காந்து
எதுவும் பண்ணதான் முடியல, அட்லீஸ்ட் பார்த்து ரசிச்சுக்கிறேன் அடி, ஏன்டியும் மூடி மூடி வைக்கிற. ஐயோ போங்க, என்ன பேச்சு இது? அயான் கூட தான் குட்டி பாப்பா வேணும்னு கேட்குறான். எதை? அப்போ 2வது கல்யாணம் சாவடிச்சிடுவேன், நீ மட்டும்தான். எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, எப்போ எந்திரிப்பேன் 2வது குழந்தை பெற்றுக்கலான்னு? அதுவும் ஒரு காரணம். அட பாவி அப்படின்னு சிரிக்கிறீங்க. அவனும் சரி சரி சும்மா சொன்னேன். சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வெளியில் போகலாம். எதோ வெளியிலையா? ஆமாம், இன்றைக்கி வெளியில் போகலான்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருந்தாச்சா, இன்றைக்கி சும்மா ஜஸ்ட்டு வெளியில் போயிட்டு வரலாம். உன் பிரைனும் வெளியில் போய் அந்த சவுண்டுக்கெல்லாம் பழகணும்ல, அதுதான். புதுசாக அப்புறம் ஏரோப்ளேனில் போகும்போது உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ போனது வேறு இல்லை, ஆரியன் நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல பேசியிருப்பீங்களா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ அந்த இடத்துல நின்று தான் வந்துட்டு நீங்கள் அவரை ஹக் பண்ணி ஐ லவ் யூலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த நினைவுலாம் வரும்போது அப்படியே சீனியர் அப்படின்னு அவங்க கையை பிடிக்க அப்படி தெரியும் பார்க்குறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தானே லவ்வை சொன்னோம். அப்படியே எங்கப்பா மேடம்க்கு இப்போ தான் ஞாபகம்லாம் வருதா? போங்க சீனியர் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், இங்கே நின்று தான் லவ் சொன்னேன் அப்படியே அப்படின்ட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்ககிட்ட நெருங்க. என்ன அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி போக இங்கேயும் இப்படி பார்க்குறாரு. அங்கே யாரும் இல்லை, யாரும் இல்லடி அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் போனீங்களோ வந்த போது அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக நீங்களும். ஏன் சீனியர் அந்த ரூமில் தங்க முடியுமா? எந்த ரூமு? இங்கே வந்தோம்ல அப்போ ஒரு ஹோட்டலில் இருந்தமே. ஏன்டி? இல்லை அந்த ஸ்விம்மிங் பூல். அம்மாடியோ வேணாம் வேணாம், நீ டெம்ப்ட் பண்ணி விட்டு கிளம்பிடுவேன், கடைசியில் நான்லாம் அடக்கத்துக்கு பாடு பண்ணும். ஐயோ சீனியர் அப்படின்னு சிரிக்கிறீங்க. போடி அங்கிட்டு, நானே இந்த 2 நாளாக பாடுபட்டுருக்கேன் அப்படின்ட்டு அந்த மனுஷனும் அவரோட உணர்வுகளை அடக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு காமெடியாக இருக்குது. ஸோ சிரிக்கிறீங்க. அவரோ வேணாம் படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அங்கே ஒரு 2 நாள் ஜாலியாக இருக்கீங்க, சுற்றிலாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிடுறீங்க. உங்களுக்கு அயான் நினப்பாகவே இருக்குது. அதனால் சுகாக்கும் அப்படி தான் ஃபேமிலியோடு போய் உங்களை கூப்பிட்டு போய் நிம்மதியாக இருக்கணுங்கிற இது. ஸோ ஜேம்ஸ் ஆரியன் கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப நீங்களுமே ஆரியனை ஹேக் பண்ணி தேங்க்ஸ்டா டார்லிங் பார்த்துரு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு ஜேம்ஸ்கிட்டே சொல்கிறீங்க. பார்த்துமா அப்படின்னு சொல்லி சில பல அறிகுறிகள்லாம் சொல்லி எப்படிலாம் இருக்கணும், அறிகுறிலாம் சொல்லி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அமுச்சு விடுறாங்க. ஸோ ஊருக்கு வந்து இறங்குறீங்க. மொத்த குடும்பமும் அப்படியே அந்த ஆராத்திலாம் எடுத்து கண்ணீர் மலையில் நிறைய விட்டுறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு நல்லபடியாக பேச அவங்களுமே உங்களை பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. இத்தனை வருஷம் வந்துட்டு உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே தான். என்ன உங்களுக்கு அப்போ ஞாபகத்தில் இல்லை, இப்போ ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க அத்தைன்னா வந்து உங்களோட மன்னிப்பு கேட்டு கதறிடுறாங்க. ஐயோ உங்களே அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் அடுத்த ஜேகேவோட அம்மா வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு அத்தை முறையில் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு அத்தை நான் நல்லா இருக்கேன் சரி அப்படின்னு சொல்லி இப்படி அயானை தான் தூக்கி வச்சு கண்ணா அப்படின்னு அவனை பார்க்கும் போதே தரையாக கண்ணி அவனுக்குமே அம்மாவோட பிரிவு அப்படி இருந்திருக்கும். கிட்ட இருந்துமே அம்மானு கூப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுப்பான். மம்மி அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்க அப்படியே வந்துட்டு அம்மா சொல்லு கண்ணா நான் தான் அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல அம்மா அம்மா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். சுகாவுக்கு 2 பேத்தையும் பார்க்கும்போது அப்படி இதாக இருக்குது. ஸோ அவரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. மொத்த குடும்பத்துக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்படியே எல்லாரையும் பார்க்குறீங்க. ஜேகேவுக்கு 2 குழந்தை, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல. ஸோ வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கா? ஹே குட்டீஸ் உங்கள் நேம் என்ன? நான் தான் உங்கள் பெரியம்மா அப்படி நீங்களே இன்ட்ரோ கொடுத்துக்க. தெரியும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் ரியா அப்படின்னு ரியாவும் தியாவும் பேசுகிறாங்க. அடுத்தது அப்படியே ஒளிஞ்சினே இந்த குட்டி வாண்டு யார் அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க. அப்போ ஜே பொண்ணும் அப்படியே அவன் காலுக்குள்ளேருந்து எட்டி பார்த்து நான் தான் ஜியா அப்படின்னு சொல்கிறா. ஓ ஸோ ஸ்வீட். என்ன அடுத்ததா அப்படின்னு அப்படி ஜே போய் வைத்த தடவை அப்படின்னு அவரும் வைக்கப்படுறா. ஸோ சரி நான் இல்லாதப்போ நிறையா நடந்துச்சு போல, அதான் வந்துட்டிங்களே நீங்களும் அடுத்ததை ரெடி பண்ணுங்கள், எங்கள் மாமாவும் பாவம் இல்லையா அப்படின்னு 2 பேரும் சொல்ல ஐயோ அப்படின்னு நீங்கள் வைக்கப்படுறீங்க. சுகாவும் உங்களே பார்த்துட்டு இருந்தனால அவங்க சொல்லவும் நீங்கள் அவனை பார்க்க ஆனால் அவங்கள பார்த்து கண்ணடிக்க ஐயோ அப்படின்னு நீங்கள் குனிஞ்சிக்கிறீங்க. அது சரி மாமா ஃபுல் மூடில் இருக்கார் போல் அப்படின்னு அவங்க கலாய்க்க நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்து அப்படின்னு ஃப்ளைங் கிஸ் கொடுக்க அவனும் ஆம்பளைங்களோட இருக்கனால அப்படியே டெம்ப்ட் பண்ணுறாளே அப்படின்ட்டு அப்படியே சிரித்து வைக்கிறான். ஸோ இப்படியே ஹாப்பியாக எல்லோரும் இருக்கா. ஸோ ஜின்னோட ஃபேமிலியிலேருந்தும் எல்லோரும் வராங்க. வந்து எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. அங்கே இன்னும் அப்படியே வந்துட்டு சோலோவாக இருக்காது, தேங் மட்டும் தான். என்னடா ஒய்ஃபை பற்றி எதுவும் அப்படின்ற சுகா அப்படியே ஷோல்டரில் கைப்பட அது வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறான். மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவளால் தான் அப்படின்ட்டு இப்படியே வந்துட்டு ஆரம் ஒய்ஃப் கிட்ட சண்டைக்கு போகிறான் தேங். அப்போ ஆரம் குறுக்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, என்னமோ அவள் மட்டும் மொத்த தப்பையும் பண்ண மாதிரி சொல்லாத, நீயும் இதில் பங்குதாரர் தான், பெரிய இவன்
உனக்கு அவ்வளோ மயிர் இருந்துச்சுன்னா நீ அவளை நம்பியிருக்கணும்டா. பெரிய பிடிங்கிட்ட போய் பேச வந்துட்டான், மூட்டு போடா அப்படின்னு படிச்சு திட்ட தாங்க அப்படியே 2 பேத்துக்குள்ளே சண்டை வர மாதிரி இருக்கு. ஆரம் ஒய்ஃபோ வேணாம் அப்படின்ட்டு ஆரம்ப பிடிச்சி, எப்போவும் எனக்காக பேச மாட்டீங்களே இப்போ என்ன? எவன் சொன்னான்? மயிறு, இங்கே பாரு, உன்னை நான் எது வேணாலும் சொல்லுவேன், அது நான் தான் சொல்லணும், மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியாது. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்போ தான் ஒய்ஃபை வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவன் குழந்தையும் பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பக்கம் வரேன். உங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுங்க மாதிரி முடிச்சுட்டு இருக்க. தேங்க வந்துட்டு அப்படியே ஜேகே சரி வீடு ஃப்ரீயாவிடு அப்படின்னு அவனை கூட்டிட்டு ஜின்னும் ஜேகேவும் அப்படியே வந்துட்டு தேங்க ஒரு பக்கம் வரும் கிடையாது. ஜிம்மினும் பாரேன் இந்த லைஃப் எப்படிலாம் இருக்குன்னு. ஏன் உங்களுக்கு என்ன சிரிப்பு? இல்லை அன்னைக்கு இப்படி தான் நான் திட்டினன்ட்டு அவன் முன்னாடி காட்டிக்கல, அதுக்கப்புறம் என்ன பின்னாடி கூட்டிகிட்டு வந்துச்சு குமுறுன்னு குமுறுனான், எப்பட்றா என் பொண்டாட்டி அப்படி சொல்லலான்னு. ஆனாலும் உங்கள் அண்ணனுக்கு ரொம்பத்தான் என் தங்கச்சி மேலே லவ். எல்லோரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? இப்போ நான் உன் மேலே அம்புட்டு லவ் செடி. அது இப்போ இல்லை, அதுதான் பாரு இந்த கடவுள் ஏன் பிடிக்காதவங்களே பிடிச்சி இப்படி லவ் பண்ண வச்சு. உங்களை மாதிரிலாம் லவ்வர் கிடைக்க நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும், ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல். அது சரி இப்போயாச்சும் புரிஞ்சு. ஆமாடி என் காதல் கண்ணம்மா அப்படின்னு அவனும் அவங்க ஒய்ஃபை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே தேங்க வந்துட்டு தலையில் வச்சுட்டு எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கான். ஸோ என்னவா இருக்குங்கிறத அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் கமெண்டில் யாருக்கு அடுத்து போடணுங்கிறத சொல்லுங்கள், போட்டுடலாம். ஸோ அப்படியே உள்ளே வராங்க. ஜின்னோட ஒய்ஃபை வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கா. ஜின்னோ சரி அப்போ கிளம்பலாமா, அம்மா வேற போய் பார்க்கணும். அத்தை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் கூட ஆள் வேணும் தான். சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அதாவது உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது இவங்க உங்கள் பொண்ணா எனக்கு தெரியாமல் எப்போலேருந்து அப்படிங்கிற மாதிரி பார்க்க இப்போ தான் அவங்க வந்துட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட பாட்டு வரும்போது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க எப்படி அவங்க கீழே கிடச்சாங்க எல்லாத்தையும் சொல்ல, ஓ இவ்வளோ நடந்துருச்சா நான் இல்லாத போது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களாம் நலம் விசாரிச்சுட்டு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சுகாவோட உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை என்ன நிம்மதியாக இருக்கீங்க. அயானை கூட நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றாருன்னா இல்லை அயான் எங்களோடய இருக்கட்டும் அப்படின்ட்டு இத்தனை வருஷம் பிரிவு இல்லையா, சுகாவுக்குமே அயான் கூட இருக்கணும்னு தோணுது. அயானை நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ உள்ளே தூக்கிட்டு வந்து அப்படியே வந்துட்டு அயானை தூங்க வச்சுட்ருக்கீங்க. உங்கள் பின்னாடி அப்படியே சுகா உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துக்கிறாரு. ஸோ அயான் தூங்கினதுக்கப்புறம் உங்களை அப்படியே திருப்பி உங்களை எப்போ லவ் யூடி இந்த மாதிரி நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல் எத்தனை நாள் 4 வருஷம் தூக்கம் இல்லாமல் தவிச்சேன்டி, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. என் பொண்டாட்டி என் புள்ள எனக்கு இது போதும் அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர, இதுக்கு மேலே நீ அழக்கூடாது சீனியர், நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் அவர் ஃபோர்ஹெட்டில் லவ் யூ சீனியர் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்குள்ளே பெருசாக எதுவும் நடக்கலை, ஆனாலும் அந்த அணைப்பு அந்த கதகதப்பு இது போதும். 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ லவ்வோடு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்துட்டு அயானை வந்து தூக்கிக்கிட்டு ஜியோ ஒய்ஃபோ வந்துட்டு ஜேகே ஒய்ஃப் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு வரீங்க. அவளும் வந்து ப்ரெக்னெண்ட்டு இவளும் ப்ரெக்னெண்ட், ஏன்னா ஜேகே ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ 2 months அவளை போய் இவ சொல்லிட்டு இருக்கா ஜியோ ஒய்ஃபு, ஒழுங்காக சாப்பிட மாட்டியா, எங்கள் குழந்தைங்க நான் கூட கிளப்பி விட்றேன், நீ கிளம்புற வழியை பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி நீயும் தாண்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, வயிற்றுல ஒன்று இந்த இவனை வேற தூக்கிக்கிட்டு இன்னும் என் பிள்ளைங்கள வேற கேட்குறியா, நீ போக்கா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. அங்கே நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க்ஸோட சரி யாரும் இது பண்ண வேணாம், நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன், குட்டீஸ் பெரியம்மா கிளப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா குட்டீஸையும் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இவங்க 2 பேத்துக்கும் ஒழுங்காக இதை குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜேப்போ அதுக்கு தான் அண்ணி வேணுங்கிறது பற்றியா, வந்தோன்னே எப்படி வேலை நடக்குது, அது சரி அப்படின்ட்டு அக்கா இது நல்லாவே இருக்காது அப்படின்னு ஜே ஒய்ஃபோ நான் இப்போ தான் காஃபி குடித்தேன் அதனால இது வேணாமே அப்படின்னு அவசர தொலைச்சி போடுவேன். இது 2 பேரும் ஒழுங்காக இதை குடிக்கிறீங்க, இனிமேல் உங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க் தான், இந்த காஃபி டீ இதெல்லாம் கட் பண்ண சொல்லி சொல்கிறேன் அம்மா கிட்ட அப்படிங்க விளங்கிரும் அப்படின்ட்டு இருக்காங்க 2 பேரும். மாட்டினீங்களா அப்படின்னு ஜேகவும் சிரிக்க, போங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் கத்திக்கிட்டு இருக்க. இங்கே கீழே வரீங்க, அவளுங்களுக்கு கொடுத்தது போதும் நீ குடி இந்தா அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் ஒன்று கொடுக்க, இல்லைம்மா எனக்கு வேணாம் அப்படிங்கிறேன், குடிமா உட்காந்து அப்படின்னு இத்தனையும் செய்கிறது வேற யார், அது சுகாவோட அத்தை தான். ஸோ உங்களை நல்லா பார்த்துக்குறாங்க. ஸோ நீங்கள் குடிச்சிருக்க ஜேப் அவங்க பக்கத்தில் வந்துட்டு அண்ணன் வெளியில் நிற்கிறாங்கள கூப்பிட்றான், அதே எப்படி ஒரு இது மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு அயான் வேற அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க அப்படிங்க ஏதோ பிளான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வெளியே வர. சுகாவும் வந்துட்டு போகலாமா பிரின்சஸ் அப்படின்னு காலை திறந்தோட, எதுக்கு இப்போ இத்தனை பில்டப், என்னாச்சு சீனியர், எங்கே போகிறோம் அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க, அட போகும்போது சொல்கிறேம்மா அப்படின்னு உள்ளே ஏற்றிக்கிட்டு அந்த மனுஷனும் வந்துட்டு உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் போன இடங்கள்லாம் அந்த ஊரில் எங்கெங்கே போயிருப்பீங்க அங்கெல்லாம் போக, வாவ்
இங்கெல்லாம் எதுக்கு? எனக்கு தான் இப்போ ஞாபகம் வந்துச்சே, சும்மா ஒன் டே உன்னோட இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு காலையிலேருந்து அப்படியே நைட்டு வரைக்கும் சுற்றினவர் நைட்டு ஒரு ஸ்கூல் முன்னாடி அப்படியே நிறுத்துறாரு. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? எனக்கு லவ்வர்ஸ் டேடி அப்படிங்கிறாரு. ஓ, அதுக்கு என்ன கிஃப்ட்டு ஸ்கூல்லையா? அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஒரு இடத்துக்கிட்ட போய் நின்னதும் ஒரு கிளாப் பண்ண அந்த இடத்துல லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. உங்கள் மேலே அப்படியே ஃப்ளார்ஸ்லாம் கொட்ட வாவ் அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த இடத்துல தாண்டி நின்று உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இதோ இந்த காமன் வால் எகிரி குதிச்சு தான் நீ ஸ்கூல் வருவேன். அப்போது நான் இங்கே நின்று தான் நான் பார்த்தேன் அப்படின்லாம் அந்த மனுஷன் சொல்ல அவங்க கண்ணில் டியர்ஸ். நிஜமாவா அப்படின்னு பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை, அடுத்ததா காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கேயும் எங்கெங்கே எப்படி எப்படி நின்று உங்களை சைட் அடித்தார், லவ் பண்ணார், எல்லாத்தையும் சொல்லி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து இங்கே தானே நீ உட்காந்துருப்ப, இதே மரத்துக்கு இந்த பக்கம் தான் உட்காந்து நீ ஆரியனோட பேசும்போது நீ பேசுகிறத ரசிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் உட்கார அவர் பக்கத்தில் அப்படியே உட்காந்து கையை கொத்துக்கிறீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ். நிஜமாவே ஒரு ஆம்பளையால் இவ்வளோ லவ் பண்ண முடியுமான்னு நினைக்க வச்சுட்டீங்க. என்னால் நம்பவே முடியல. இந்த காலத்தில் இப்படி ஒரு லவ்வா? இன்னொருத்தனை பார்த்தேன்னு தெரிஞ்சாலே பொண்டாட்டியை வேணான்னு விட்டுட்டு போகிறவனுங்க மத்தியில் இன்னொருத்தனை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சும் எனக்காக இவ்வளோ பண்ணிடுறீங்களே. உங்களை மாதிரி ஒருத்தர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஐம் லக்கி. அம்மா அப்பா இல்லாத அனாதை நான் இத்தனாலாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு பொக்கிஷத்தை கடவுள் கொடுக்க தான் என்ன இப்படி படைச்சிருக்காரு போல். ஐயோ, இந்த நிமிஷம் செத்து போசனா கூட செத்துருவேங்க அப்படிங்க. கொன்று வேண்டி என் கூட வாழணும், 100 வருஷம் வாழணும், தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு அப்படியே ஒரு கிஃப்டை நீட்டு ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாரு. நீங்களும் அப்படியே வாங்கிட்டு கதறி அலறீங்க. அவரை ஹக் பண்ணிவிட்டு லவ்வர்ஸ் டேன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கிஃப்ட்டு கொடுத்துருப்பேன், இப்போயும் ஒன்று கெட்டு போல, எனக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கிஃப்ட்? என்கிட்ட எதுவும் இல்லையே. உன்கிட்ட தான் இருக்குது, நீ தாண்டி கிஃப்ட்டு அப்படின்னு காதுகிட்டவும் சொல்ல ஷியோ அப்படின்னு வைக்கப்படுறீங்க. ஸோ கிஃப்ட்டை பிரித்து பார்க்குறீங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு நெக்லஸ் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து போடுற அதில் வந்து பெண்டனில் வந்து உங்களோட நேமு, அவன் நேமு, ஸோ வந்துட்டு குழந்தையோட நேம்னு இருக்குது. அது ஒரு ஹார்ட்டுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நைஸ் அப்படிங்கிறீங்க. அடுத்த டைம் வேறு ஒன்று வாங்கி தரேன், அதில் இன்னொரு பேர் ஆட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறாரு. சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் லவ்வை வந்துட்டு 2 பேரும் பரிமாறிக்கிறீங்க. அந்த இடத்துல அப்படி ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட பழைய மெமரிஸ்லாம் 2 பேரும் பேசும்போது தான் இந்த அளவுக்கு ஒருத்தர் லவ் பண்ண முடியுமான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த லவ் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு வீடு வந்து சரிங்க. எல்லாருமே வந்துட்டு உங்களை பற்றி தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஃபுட்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு யானையும் கூட தூங்க வச்சு அவங்கவுங்க ரூமில் இருக்க பரவாயில்லையே எல்லாரும் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சுகா கூட ஷோ என்ன நினச்சாங்களோ அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட அதெல்லாம் என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு 2 பேரும் உட்காந்து அப்படியே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் சுகா உங்களை கையில் தூக்க ஐயோ அப்படின்னு நீங்கள் பதற ஏண்டி பயமாக இருக்கா அப்படிங்கிறாரு. பயம்லாம் இல்லை, உங்களை நம்பி எங்கே வேணாலும் வருவேன், பட் மண்டையில் அப்படி நீங்கள் கொஞ்சம் பயப்பட அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் கேட்டேன். ஓ அதான் சார் இத்தனை நாளுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களா? எஸ் அப்படின்னு சொன்னாது. இதுக்கு மேலே பேச்சே இல்லைன்னு லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே பெட்டுக்கு தூக்கிட்டு வர்றாரு. ஸோ பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு அவரை டோரை லாக் பண்ண அவரே பார்த்துட்டு ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு, வலிக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட நான் வலிக்கிற மாதிரி பண்ணுவேனாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேலே அப்படியே விழுகிறாரு. தெரியும் சீனியர் இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே கிஸ் பண்ணி அவங்களோட லவ் மேக்கிங் ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் அப்படியே ஒருத்தர் ஹக் பண்ணிவிட்டு அவரோ லவ் யூடி பொண்டாட்டி அப்படிங்க லவ் யூ சீனியர் அப்படிங்கிறீங்க. இன்னும் சீனியரா, சரிடா லவ் யூடா புதுசா அப்படின்னு நீங்கள் அவர் ஒரு ஹெட்டில் கிஸ் பண்ண அவர் உங்களை அணைச்சிக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக தூங்குறீங்க. ஸோ கொஞ்சம் டே ஸ்கிப் ஆக நீங்களும் நமக்கு லவ்வர்ஸ் டே எப்போ வருது? நமக்கு உலகத்துக்கே அடுத்த வருஷம் தாண்டி வரும். ஓ ஆனால் அதுக்கு முன்னாடியே கிஃப்ட்டு ரெடி ஆயிடுச்சு. எது? ஐ மீன் நீங்கள் கேட்ட கிஃப்ட்டு, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க செகண்ட் டைம் அப்படின்னு வந்து நீங்கள் சந்தோஷமாக ஒரு மணிக்க எது நிஜமாவா நம்ப முடியாமல் கேட்குறாரு. என்ன பொய்யா சொல்லுவாங்க, நீங்கள் கேட்ட கிஃப்ட் நான் கொடுத்துட்டப்பா அப்படிங்கிறீங்க. அவரோ ஹாப்பியாக உங்களை அப்படியே தூக்கி சந்தோஷமாக சுற்றுறாரு. அயான் குட்டி டேடி அப்படின்னு வர இங்கே வாச்சலும் அப்படின்னு தூக்க என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுவா அயான் குட்டி மம்மி வயிற்றில் பாப்பா இருக்குது, உனக்கு
குட்டி தம்பியோ தங்கச்சியோ வர போகிறாங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கும் ஹாப்பி. ஹை ஜாலி ஜாலி அப்படின்னு குடுக்குன்னு ஓடி வந்து ஆயான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல எல்லோரும் வந்து ஆஹா வந்தது வேலையை பார்த்துட்டேங்கிற மாதிரி அப்படியே சொல்ல சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே சுகா பின்னாடி அப்படியே சீனியர் அப்படின்னு ஒழிகிறீங்க. ஸோ மொத்த பேரும் எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரின்ட்டு அத்தையும் வந்துட்டு ஐயோ என் பொண்ணு மாசமாக இருக்கால சர்க்கரையை போடு அப்படின்னு வாயில் சர்க்கரையை போட்டு இனி உன்னை நான் பார்த்துக்கிறது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே அம்மா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் அத்தனை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அவங்களும் அதெல்லாம் முடியாது சிஸ்டர்ஸ் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குவோம் ஆளுக்கு அவங்கள அப்படியே கையில் வச்சு தாங்குறாங்க. ஸோ யாருமே இல்லாத நீங்கள் சுகாவால் இவ்வளோ பெரிய ஃபேமிலியோடு இருக்கேன் செம்ம ஹாப்பியாக இருக்கவங்களுக்கு சுகாவை ஹக் பண்ணிட்டு நிச்சயமாகவே உன்னால தான் இதெல்லாம் தேங்க்யூ சீனியர் அப்படிங்கிறீங்க லவ் யூடி பொண்டாட்டி அப்படிங்கிறான். ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு போகணுங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.